குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் 3வது பாடம் தான். மொத்தமாக 6ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 7வது பாடம். இந்த பாடத்துக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, 2வது பாடத்தில் வந்துட்டு எப்படி 6வது நூற்றாண்டில் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அடைஞ்சது, அதுக்கு தோற்றுவித்தவர்கள் யார், அவங்க எப்படி அவங்களுடைய போதனைகள்லாம் எப்படி இருந்தது, அவங்க போதனைகள் வந்துட்டு உலகத்தில் எங்கெல்லாம் பரவி இருந்தது, இந்தியாவில் எங்கெல்லாம் பரவி இருந்தது, இதை பற்றி தான் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாடமும். ஒவ்வொரு பாடத்துக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய தொடர்ச்சி தான் இருக்கும். வரலாறுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி தான். நாம் எப்படி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க, நம்ம முன்னோர்கள் பற்றி தெரிஞ்சாதான் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு வரலாறு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த வரலாறை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வரலாறுனா என்னன்ட்டு ஒரு புரிதல் ஏற்படும். இப்போ 3வது யூனிட் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கிறதுக்கு என்ன கற்றுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை எப்படி விரிவாக்கம் அடைஞ்சது. அதாவது மக்கள் சிறு சிறு குழுக்களாக இருந்தாங்க. அந்த சிறு குழுக்களுக்கு தான் ஒருத்தருடைய குடித்தலைமையில் அந்த கொஞ்சம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி சின்ன குடியாட்சியிலிருந்து ஒரு பேரரசா விரிவடைஞ்சதுன்னு பார்ப்போம். அப்போ ஒரு குடிமக்கள் சின்ன ஒரு குடியரசிலிருந்து எப்படி ஒரு மன்னராட்சிக்கு இது முன்னேறிட்டு போயிட்டுன்னு பார்ப்போம் இந்த வகுப்புல. இப்போ இந்த பாடத்தை நம்ம கற்றலின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தை படிக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம், என்னெல்லாம் கத்துக்க போறோம்னு பார்ப்போம். கற்றலின் நோக்கம் பார்த்தீங்கன்னா, ஜனபதங்களும் மகா ஜனபதங்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த காரணிகள். அதாவது ஜனபதம், மகா ஜனபதம் இரண்டு ஜனபதங்கள் இருந்தது. ஒன்று ஜனபதம், இன்னொன்று மகா ஜனபதம். இது ரெண்டும் எப்படி தோன்றுச்சு, அதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ், காரணிகள்னா அதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் இதுக்கு தோன்றதற்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, குடித்தலைமையிலிருந்து முடியாட்சி அரசுகளாக மாற்றம். எப்படி சின்ன சின்ன அரசுகளுக்கு ஒரு அதிகாரி இருந்தாரோ அதிலிருந்து எப்படி இது மன்னராட்சிக்கு கீழே அரசு மாற்றம் பெற்றது, அதனுடைய இந்திய அரசினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி புரிந்துக்கணும். அப்போ இந்திய அரசினுடைய அந்த அரசு, இந்தியாவிற்கான ஒரு அரசு எப்படி இன்னைக்கு இருக்கிற அரசு எப்படி அந்த காலகட்டத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தற்போது நிலைய வரை அடையும். எப்படி மனிதன் உருவானதுல இருந்து தற்கால மனிதன் வரைக்கும் பார்த்தோமோ, அதே மாதிரி இந்தியாவுடைய அரசு நாம் எப்படி இன்னைக்கு பின்பற்றக்கூடிய அரசியல் அமைப்பு அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் எப்படி பயன்படுது, அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் புரிஞ்சுக்க போறோம் இந்த பாடத்துல. அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு, இந்த நிறைய பேரரசு இருக்குது. அதுல ஒரு பேரரசு தான் மௌரிய பேரரசு. அந்த மௌரிய பேரரசு மகத்துவங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் அந்த காலத்தை சேர்ந்த நிர்வாக முறை, முக்கிய அம்சங்கள், சமுதாயம், பொருளாதாரத்தினுடைய இயல்புகள், அந்த காலகட்டத்தினுடைய நிர்வாக முறையெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அசோகருடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசோகர் என்பது எந்த கொள்கை பின்பற்றினா தர்மா என்ற, அதற்கு என்னன்னு தர்மம் என்பதற்கு தர்மம் என்று பொருள், அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த பேரரசு எப்படி வீழ்ச்சி அடையுது, அதற்கான என்ன காரணத்துக்காக எப்படி சிந்து சமவெளி ஒவ்வொரு பேரரசும் வீழ்ச்சி அடையதுக்கு காரணம், அதுக்கப்புறம் தான் வேறொருத்தர் வராங்க, ஒருத்தரே இருக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ இந்த பேரரசு எப்படி வீழ்ச்சி அடைஞ்சு, அதற்கான காரணம் என்ன, ஏன் இவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ இந்த பாடத்தில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 6ஆம் நூற்றாண்டு தான் மாபெரும் சிந்தனையாளர்கள் இருவர் தோன்றினாங்க. அதனால தான் இந்தியாவில் மாற்றம் பெறுறதுக்கு அதை ஒரு மறுமலர்ச்சி காலம் சொல்லுவாங்க. அந்த மறுமலர்ச்சி காலம் தோற்றுறதுக்கு அப்புறம் எப்படி அறிவாளிகள்லாம் மக்கள்லாம் உருவாகுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி நாடு முன்னேற்றம் அடையுதுன்னு பார்ப்போம். கிமு 6ஆம் நூற்றாண்டு, இப்போ கிபிக்கு வரவே இல்லை, கிமு 6ஆம் நூற்றாண்டினுடைய முக்கியத்துவம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் புதிய பிராந்திய அரசுகள் உருவாயின. இதன் விளைவாக கங்கை சமவெளியில் வாழ்ந்த மக்களின் அரசியல் பொருளாதார வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. வட இந்தியாவில் புதிய அறிவு மலர்ச்சி தோன்றி வளர தொடங்கியது. மகாவீரரும் கௌதம புத்தரும் இந்த புது எழுச்சிக்கு வித்திடர். அப்போ 6ஆம் நூற்றாண்டுல சின்ன சின்ன அரசுகள்லாம் இருந்தது, அப்படியே புதிய பிராந்திய அரசுகளாக உருவாச்சு. ஏன்னா மக்கள் கல்வி கற்றுக்கிட்டாங்க, கல்வியால் அறிவு கிடைச்சது, அறிவால நாணம் பெற்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிந்தனைகள் எல்லாமே உருவாகுது, அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்களுடைய அறிவை பயன்படுத்தணும். அந்த அளவுக்கு ஒரு அறிவை பயன்படுத்துற காலகட்டத்துக்கு வந்தாச்சு, ஏன்னா படிச்சதுனால. அப்போ என்னாச்சுன்னா, கொஞ்சம் புதிய அரசுகளை, சின்ன குடியரசா இருந்தது ஒரு பேரரசா உருவாகிறதுக்கு காரணமாயிடுது. அதுக்கு என்னெல்லாம் காரணம் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, கங்கை சமவெளியில் வாழ்ந்த மக்களினுடைய அரசியல் நிலை பொருளாதார வாழ்வில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்டதுன்னா, அந்த சின்ன சின்ன பிராந்திய அரசுகள்லாம் உருவானதுனால கங்கை சமவெளி தானே முன் வேத கால பின் வேத கால மக்கள் கங்கை சமவெளி பரவனாங்க. அங்கதான் இங்க அரசே உருவாக போகுது. எப்படி கிழக்கு நோக்கி இருந்து ஆரியர்கள் இந்தியாவை நோக்கி பயணிக்கிறாங்களோ,
கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இந்த பக்கம் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் பேர் கிழக்கு நோக்கி வந்தாங்க பாருங்க. இந்த கிழக்கு நோக்கி வந்த மக்களால் தான் இந்த பேரரசே உருவாக காரணமாக இருந்திருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொன்றத்தையும் உங்களுக்கு மேப்பை போட்டு எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னேன். ஏன்னா யாரால வந்துட்டு இந்த பேரரசே உருவாகுது அடுத்த கால ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தினுடைய உங்களுக்கு புரிதலே இருக்கும். அடுத்தடுத்து பார்க்க போகிற பாடமும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு பாடத்தினுடைய தொடர்ச்சியும் சரி, படிக்க போகிற பாடமும் சரி, எல்லாமே தொடர்ச்சி தான். எல்லாத்துக்குமே கண்டினியூ பண்ணி தான் வச்சுக்கிட்டு அப்படி தான் படிக்க முடியும் நீங்கள். அப்போ கங்கை சமவெளியில் வாழ்ந்த மக்களின் சமூக பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டது. இதுதான் வந்துட்டு இந்தியாவில் புதிய அறிவு மறுமலர்ச்சி தோன்றி வளர காரணமாக இருந்தது. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரரும் புத்தரும். அப்போ சமூகத்தை மாற்றி அமைப்பதில் இரும்பினுடைய பங்கு, அதாவது அறிவு மறுமலர்ச்சிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் காரணம் வந்துட்டு மகாவீரரும் புத்தரமாக இருந்தாலும் அந்த சமூகத்தை வந்து மாற்றி அமைக்குது இல்லையா, அதுல வந்து மக்கள் வந்து அறிவு பெற்றாங்க, ஞானத்தையும் பெற்றுட்டாங்க. மக்கள் வந்துட்டு போதனைகளாக நல்லதாகவும் இருந்தது. ஆனால் அந்த சமூகம் வளரணும் இல்லை, மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அவங்க எப்படி வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவங்க எப்படி எதனால் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் இரும்பு தான் வந்து அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இரும்பு தான் வந்துட்டு அவங்க சமூகத்தையே மாற்றி அமைப்பதில் முக்கிய பங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சமூக மாற்றத்தில் இரும்பு குறிப்பிடத்தக்க பங்கினை வகுத்தது. கங்கை சமவெளியின் வளமான மண், அதாவது வண்டல் மண்ணுன்னு ஒன்று பார்த்தோம். அந்த வளமான மண், இரும்பிலான குழுமுனையின் பயன்பாடு ஆகியவற்றால் வேளாண்மை உற்பத்தி பெருகியது. நல்ல கங்கை சமவெளியில வந்து குடியேறினாங்க, அங்கிருந்த வளமான மண், அப்புறம் அவங்க இரும்பெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இரும்பினுடைய பயன்பாடு, அதனால வந்து கொழுமுனையினால நிறைய வேளாண் உற்பத்தி எல்லாம் பெருகியது. இத்துடன் இரும்பு மற்றும் கைவினை பொருட்களின் உற்பத்தி எளிதாக்கியது. இரும்பு என்ன செஞ்சதுன்னா அவங்க கையை அவங்க செய்யற சின்ன சின்ன கைவினை திறன் பொருட்கள் எல்லாம் எளிமையாக்குது. இந்த இரும்பு வந்துட்டு அதிகரிக்கும், அது அப்போ உற்பத்தியை எளிமையாக அதிகரிக்கவும் செய்தது. வேளாண் உபரியும் அதிக அளவிலான கைவினை பொருட்களின் உற்பத்தியும் வணிக மற்றும் பரிமாற்ற மையங்களை தோற்றுவித்தது. இவ்வளர்ச்சி நகரங்களும் பெருநகர்ச்சிகளும் உருவாவதற்கு வழிவகுத்தன. இரும்பை பயன்படுத்தல் ஏற்பட்ட நிபுணத்துவம் நாம் மற்ற மகா ஜனபதங்களை விட மகதம் எழுச்சி பெற முக்கிய காரணமாயிற்றது. இவ்வாறாக மகதம் தனக்கென ஒரு பேரரசை உருவாக்கியது. அதாவது கங்கை சமவெளி பகுதியில் வளமான மண், இரும்பு கண்டுபிடிச்சதுனால அவங்க வந்து வேளாண் உற்பத்தி அதிகரிச்சது. வேளாண் உற்பத்தி அதிகரிச்சது மட்டும் இல்லாமல் கைவினை பொருட்களுடைய உற்பத்தி எளிதாக்கிடுச்சு இந்த இரும்பு வந்துட்டு. இதனால வந்துட்டு அவங்க வேளாண்மை உற்பத்தி அதிகரித்து உபரி என்றதுக்கு அதிகமாக வந்துட்டு அவங்களுக்கு தேவைக்கு போக அதிகமாக இருக்குதான் உபரி, அதுக்கும் அதிக உற்பத்திக்கும் கொண்டு வந்து விட்டது. இந்த அதிக உற்பத்தி உபரியால் என்ன ஆச்சுன்னா வணிக பரிமாற்றம் ஏற்பட்டது. அப்போ வணிக பரிமாற்றம் ஏற்பட்டதுனால நகரமும் பெருநகரங்களும் உருவானது. அப்போ இரும்பு பயன்படுத்தல தனிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சிருந்தாங்க. அதாவது நல்ல கை தேர்ந்தவர்களாக இருந்தாங்க. இரும்பு பயன்படுத்தல கை தேர்ந்தவர்களாக இருந்தவங்க யான்னு பார்த்தீங்கன்னா நிறைய மகாஜன பதங்கள் இருந்தது. அதில் வந்துட்டு மிக சிறந்த நிபுணத்துவம் பெற்றவங்க மகதத்தில் இருந்த பேரரசு. அதனால தான் இது நிபுணத்துவம் பெற்றதுனால இது ஒரு பேரரசை வந்து உருவாக காரணமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ கணானா என்னன்னு பார்ப்போம். கனசபங்கள் நிறைய. அப்போ கணா என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். முடியாட்சினா என்னன்னு பார்ப்போம். ஏன்னா குடித்தலைமையிலிருந்து தான் இப்போ பேரரசு உருவாகுது. எப்படி மாற்றம் அடையுதுன்னு பார்ப்போம். கணா என்னும் சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். அதாவது கணா என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா சரிசமமான ஒரே சமமா இருக்கிற மக்கள் சமூகத்தை கொண்ட குழு தான் வந்துட்டு இந்த கணா என்பது. அப்போ சங்கம் என்றால் மன்றம். சங்கம்னா என்னது? மன்றம் என்று பொருள். கனசங்கங்கள் பார்த்தீங்கன்னா சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட ஒரு குழுவால் ஆனப்பட்டது. கனசங்கங்கள் பார்த்தீங்கன்னா சமத்துவ மரபுகளை பின்பற்றுது. எந்த மரபு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு மரபை பின்பற்றினாங்க. ஒரு சிறிய நிலப்பகுதியால மேட்டுக்குடி மக்களை கொண்ட ஒரு குழுவால தான் இது ஆளப்பட்டதுதான் வந்து இந்த கணம். இப்படி இருந்த பேரரசை வந்து எப்படி மாற்றம் அடையுதுன்னு பார்ப்போம். அப்போ முடியாட்சி என்பது அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதுதான் வந்து முடியாட்சி. அப்போ ஒரு நிலப்பகுதி இருக்குது, அதை வந்துட்டு அவர் அரசன் இல்லாட்டி அரசியோ ஆட்சி செய்யறதா வந்து முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது ஒரு அரச வம்சமாக மாறுகிறது. இந்த வம்சங்கள் பார்த்தீங்கன்னா வைதிக வேத மரபுகளை வந்து பின்பற்றுகிறது. அப்போ முடியாட்சி என்பது ஒரு சிறிய நிலப்பகுதியை அரசனோ அரசியோ ஆள்வது. அப்படியே ஆண்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நீண்ட காலமா இவங்களே ஆட்சி செய்யும் போது ஒரு அரச வம்சமாக அவங்க குடும்பமே மாறி போயிடுது. ஆனா இந்த முடியாட்சி முறை எந்த பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வைதீக வேத மரபுகளை தான் பின்பற்றாங்க. இந்த
இவங்க முடியாட்சி செய்யும் போது அரசு எந்த மாதிரி வந்துட்டு பின்பற்றுறாங்கன்னா வைதீக பழமைவாதத்தை தான் இவங்க வைதீக வேத மரபு என்பது பழமைவாதத்தை பின்பற்றக்கூடியதான் இந்த முடியாட்சி. அப்போ கனசங்கங்களும் அரசுகளும் எப்படி வந்து கனசங்கங்கள் அரசாக மாற்றம் பெறுதுன்னு பார்ப்போம். அப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் இருவகைப்பட்ட அரசுகளாக செயல்பட்டது. ஒன்று வந்து கனசங்கம், இன்னொன்று வந்து முடியாட்சி அரசுகள். அப்போ கனசங்கம் எந்த மாதிரி? முடியாட்சி முறைக்கு முன்னால் மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய ஒரு குழுவினுடைய ஆட்சி. அப்போ கனசங்கம் என்பது எந்த மக்கள் பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய ஒரு குழுவினுடைய ஆட்சி தான் வந்து இந்த கனசங்கங்கள். முடியாட்சி என்பது மன்னராட்சி முறையில் அமைந்தவை தான் இந்த முடியாட்சி. அதாவது முடியாட்சின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மன்னராட்சின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசனோ அரசியோ ஆளக்கூடியது தான் வந்து முடியாட்சி. ஒரு சிறிய குழுவால ஒரு மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய ஒரு குழுவினுடைய ஆட்சி தான் இந்த கனசங்கங்கள். அந்த கனசங்கமா இருந்துதான் இப்ப முடியாட்சியா மாற்றம் அடைகிறது. அப்ப ஜனபதங்களும் மகா ஜனபதங்களும் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்களே ஜனபதங்கள். நம்ம பார்த்து இல்லையா, ஒரு குழுவுல 30-40 பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அப்படிதான் ஒரு குழுவா குடியேறும் போது பிறகுதான் ஒரு ஜனபதங்கள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பின்னர் ஜனபதங்கள் குடியரசுகளாகவோ சிற்றரசுகளாக ஆயிடுச்சு. அந்த ஜனபதங்கள் என்ன ஆயிடுச்சு? ஒரு சின்ன குடியரசாகவோ இல்ல சின்ன சின்ன அரசுகளாகவோ ஆனதுச்சு. அப்போ கங்கை சமவெளியில் இரும்பின் பரவலான பயன்பாட்டால் பரந்த விரிந்த மக்கள் வாழும் பகுதிகள் தோன்றின. இதனால் ஜனபதங்கள் மகா ஜனபதங்களாக ஆனிச்சு. அப்போ ஒரு சின்ன சின்ன குழுவாக குடியேறினவங்க தான் வந்து ஜனபதங்கள். கங்கை சமவெளியில இரும்பினுடைய பரவல் அதிகமானதுனால அப்போ அங்க மக்கள் வந்துட்டு பயன்பாடு அதிகமாயிடுச்சுன்னா மக்கள் வந்துட்டு வாழற இடமும் உருவாயிடுச்சு. அப்போ இந்த மக்கள் அதிகமா வாழ்ந்ததுனால சின்ன கொஞ்சம் ஜனங்களா ஒரு கூட்டமா இருந்தது. அப்ப பெரிய ஜனங்கள் வந்து அதிக மக்கள் தொகை தங்கும் போது என்ன ஆகுதுன்னா அது ஜனபதங்களா ஒரு குழுவினுடைய குழுவா இருக்கிறதா ஜனபதங்கள். அந்த குழு கொஞ்சம் அதிகமா 2 குழு 3 குழு சேர்ந்து பெருசாச்சுன்னு என்ன ஆச்சு? மகா ஜனபதங்களாக மாற்றம் பெற்றது. இதுதான் வந்து ஜனபதங்களுக்கும் மகா ஜனபதங்களும். ஜனபதங்கள்னா குழு, மகா ஜனபதங்கள் அந்த குழுவை விட அதிக மக்கள் தொகை கொண்டதான் மகா ஜனபதங்கள். அப்போ 16 மகா ஜனபதங்கள் அதுக்கு என்ன சொல்லணும்னா பெரும் அரசுகளாக இருந்தது. எத்தனை ஜனபதங்கள்னா மொத்தம் 16 மகா ஜனபதங்கள். அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் அரசுகளாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் 16 ஜனபதங்கள் இருந்தன. இது நாடோடி வாழ்க்கை முறையையும் இரத்த உறவுகளையும் அடிப்படையாக கொண்டிருந்த ஒரு சமூகம், வேளாண் சமூகமாக மாறத் தொடங்கிய காலம் அது. அதாவது மொத்தம் 16 மகா ஜனபதங்கள் இருந்தது. இது சிந்து கங்கை சமவெளியில பாத்தீங்கன்னா இங்கதான் இருந்தாங்க. இவங்க எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான்னு பாத்தீங்கன்னா நாடோடி பார்த்தேன் இல்லையா, அப்படியே ஆரம்பத்துல வந்துட்டு உணவுக்காக வந்தாங்க. அப்படியே உணவு தேடி தேடி வந்துட்டு ஆடு மாடு மேய்ச்சவங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துதான் விவசாயம் பண்ணும்போது தங்குறாங்கன்னு பார்த்தோம். அதுதான் சொல்றாங்க. அவங்க எந்த மாதிரினா அப்பா பரம்பரை அம்மா பரம்பரை முன் வேத காலத்துல பின் வேத காலத்துலலாம் பார்த்து இல்லையா, அம்மாவுடைய வழி தோன்றல் ரத்த உறவு அடிப்படையாக கொண்டது அதனுடைய அரசு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்க சொல்றாங்க. நாடோடி வாழ்க்கை முறை இரத்த உறவு முறைகளை அடிப்படையாக கொண்டிருந்த ஒரு சமூகம் தான் இந்த ஜனபதங்கள். அப்போ வேளாண் சமூகமாக மாறத் தொடங்கிய காலம் இது 6ஆம் நூற்றாண்டுல. அத்துடன் வணிகம் செய்யவும் பரிமாற்றம் செய்யப்பட்டது. நன்கு கட்டமைக்கப்பட்ட வலுவான ஒண்ணு அமைச்சாச்சு. அப்ப எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சதுனால இதை எல்லாத்தையும் கட்டமைக்கிறது ஒரு அரசு வேணும் இல்லையா, அதற்காக தேவைப்படுத்துதான் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசு ஒன்று தேவை என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதன் அடிப்படையில என்ன ஆச்சுன்னா மொத்தம் எத்தனை ஜனபதங்கள் பார்த்தோம்? 16 மகா ஜனபதங்கள். அது என்னென்னு பார்ப்போம். குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம் 16 மகா ஜனபதங்கள் வந்து தோன்றுதுன்னு சொல்றாங்க. அக்காலத்தில் இதெல்லாமே எங்க இருந்துச்சுன்னா கங்கை சமவெளியில தான் இருந்தது இந்த 16 மகா ஜனபதங்கள். ஏன்னா அங்க வளமான பகுதி, இரும்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா மக்கள் வந்து குடியேற்றம் அதிகமாயிடுச்சு. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இந்த மகதம். அவைகள் மொத்தம் 4 அக்காலத்தில் 4 முக்கியமான மகா ஜனபதங்கள் இருந்துச்சு. அதாவது சின்ன சின்ன ஜனபதங்களா இருந்து மகா ஜனபதங்களா ஆனது. அந்த மகா ஜனபதங்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 4. அது என்னென்னு பார்ப்போம். மகதம் எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா பீகாரு. அவந்தி எங்கன்னு பாத்தீங்கன்னா உஜ்ஜயினி. கோசலம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு உத்தரப்பிரதேசம். வத்சம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கோசாம்பி, அலகாபாத். இது எல்லாம் வந்துட்டு அக்காலகட்டத்தில் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த மகா ஜனபதங்கள். இந்த 4 மகா ஜனபதங்களில் மகதம் ஒரு பேரரசாக உருவாச்சு. மொத்தமா கங்கை சமவெளியில கொஞ்சம் வலுவா இருந்தது 16ல இந்த 4 தான். அந்த 4ல எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மகதம் தான் வந்து ஒரு பேரரசா உருவானுச்சு அப்படின்றாங்க. அப்ப மகதம் மட்டும் இத்தனை 16 மகா ஜனபதங்கள் இருக்குது. அப்ப இந்த ஒண்ணு மகதம் மட்டும் ஏன் வந்து ஒரு எழுச்சி ஆகிறதுக்கு என்ன காரணம், ஒரு பேரரசாக எழுச்சி அடைகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க.
அப்போ மகதம் கங்கை சமவெளியின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருந்தது. கங்கை இப்போ மேலே கங்கை இருக்குதுன்னா அதனுடைய நீரெல்லாம் இங்கே பாழக்கூடிய இடங்கள்ல கீழ் நோக்கி இருக்கும்போது இந்த பகுதியெல்லாம் வளர்ச்சி அடையும் இல்லையா? அதை தான் அவங்க சொல்றாங்க. அப்போ மகதம் வந்துட்டு கங்கை சமவெளியின் இது ஃபுல்லா கங்கை சமவெளி பரவி இருந்த இடங்கள், அந்த கங்கை ஓடுற நதிக்கரைக்கு கீழ்ப்பக்கமா இருந்தது இந்த மகதன்ற பகுதி. அதனால என்னாச்சுன்னா இந்த ஆற்றினுடைய வளர்ச்சி ஃபுல்லா தண்ணீர் எல்லாம் போக்குவரத்துக்கு ஏற்ற இடமாக இருந்ததுனால மக்கள் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அப்ப கங்கை சமவெளியின் கீழ்ப்பகுதியில் அமைந்து இருந்தது. வளம் மிகுந்த இந்த சமவெளி வேளாண் விளைச்சலை அதிகரித்தது. அரசுக்கு நிலையான கணிசமான வருமானத்தை கொடுத்தது. அதாவது வளம் மிகுந்ததுக்கு காரணம் வந்துட்டு நீர் வசதி இருந்ததுனால வேளாண் விளைச்சலை அதிகரிச்சது. கணிசம் வேளாண் துறையிலிருந்து என்ன அது வருமானம் கிடைச்சதுன்னா வந்து நிலத்திலிருந்து வேளாண்மைக்கு அரசுக்கு வந்து நிலையான வருமானம் வந்து எது கொடுத்தது? அந்த வேளாண்மை வந்து கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அடர்ந்த காடுகள், கட்டுமானங்களுக்கு தேவையான மரங்கள் கொடுத்தது. காடு வந்து கட்டுமானம், அதாவது கட்டடம் எல்லாம் கட்டுறதுக்கு தேவையான மரங்கள் எது கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காடுகள் கொடுத்தது. ஒரு படையை நடத்துறாங்கன்னா அந்த படைக்கு தேவையான காட்டில் என்ன இருக்கும்? மரங்கள் இருக்கும், யானை இருக்கும். யானை வந்துட்டு படைக்கு தேவையா இருந்தது. மரங்கள் வந்து கட்டடங்களுக்கு கட்டக்கூடிய கட்டுமானங்களுக்கு தேவையானதுனால இதனாலே இது வளர்ச்சி பெற்றது. இதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. அப்போ அதிக அளவிலான இயற்கை வளங்கள், குறிப்பாக இயற்கை வளங்கள் நிறைய கிடைந்தது. இயற்கையிலேயே கிடைத்த வளங்கள் அது குறிப்பாக எதுன்னு சொல்றோம்னா இரும்பு தான் வந்துட்டு ஆயுதங்கள் செய்யவும் தங்களை மேம்படுத்திக் கொள்ளும் அவர்களுக்கு உதவியது. முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தா அவங்களுடைய மகதம் வளர்ச்சி அடையதுக்கு காரணம் இரும்பு. இதுதான் வந்துட்டு அவங்க ஆட்சி புரிந்த பகுதி. இது இந்தியா மேப்பு. இது மேற்கு கடற்கரை, இது கிழக்கு கடற்கரை, இது வடக்கு. இது மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன்னா இந்த இந்தியா மேப் ஃபுல்லா உங்களுக்கு செலவே இல்லாத இந்தியாவே சுத்தி காமிச்சிடலான்றது தான் இந்த மேப் நான் திரும்ப திரும்ப காமிச்சிட்டு இருக்கேன். இருங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இதுதான் வந்து இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. மேற்கு வந்துட்டு அரபிக்கடல், கிழக்கு வந்துட்டு வங்காள விரிகுடா, தெற்கு வந்துட்டு இந்திய பெருங்கடல், வடக்கு வந்துட்டு இமயமலை. இதுதான் இந்தியாவுடைய மேப். அப்போ இங்க இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இங்க வந்துட்டு லட்சத்தீவுகள். இது எந்த கடல் இருக்கு, இது எந்த கடல் இருக்குதுன்னு நீங்க பாருங்க. இது இந்திய பெருங்கடல். இதுதான் மகதம் ஆட்சி புரிந்த பகுதிகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு கங்கை சமவெளி பகுதி. இது கங்கையினுடைய சமவெளி பகுதி. இதுதான் கங்கை நதி ஓடுதுன்னா இதுக்கு கீழே இருந்ததுனால இது ஃபுல்லா அந்த நீர்வழிய போக்குவரத்துக்கெல்லாம் எளிமையா இருந்தது. நீர் பாய்ச்சல், அதாவது தண்ணி எல்லாம் போகிற வழியில தான் இந்த மகதம் பேரரசு இருந்ததுனால பயிர் உற்பத்தி வந்துட்டு எளிதா நடைபெற்றது. விளைச்சல் அதிகமா கொடுத்ததுன்னு சொல்றாங்க. இது காரணம் என்னன்னா கீழ்ப்பகுதி இருந்தது. இது கங்கை சமவெளினா இது கீழே இருந்ததுனால செழிப்பா இருந்தது காரணம்னு சொல்றாங்க. அதனால வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்றாங்க. அப்போ வணிகம், வர்த்தகம், வளர்ச்சி மக்களை இடம் விட்டு இடம் சென்று கலை மற்றும் தொழில் மையங்களில் குடியேற செய்யுது. எப்படி வந்துட்டு விவசாயத்தை நோக்கி வந்த பிறகு ஒரு இடத்துல வந்துட்டு மக்கள் தங்கி குடியேறினாங்களோ இந்த வணிகமும் வர்த்தகம் மக்கள்கிட்ட பொருள் அதிகமா உற்பத்தி ஆயிடுச்சு. அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மற்ற நாடுகளுக்கோ மற்ற பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ விற்கிறதுக்கு என்ன ஆகுனா இடம் விட்டு இடம் செய்யக்கூடிய ஒரு கலை மற்றும் அந்த தொழிலை மையங்களையே குடியேற வச்சது. இவங்க கிட்ட வந்து வணிகம் வர்த்தகம் வந்துட்டு மக்களை இடம் விட்டு செல்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது. இந்த கலை மற்றும் தொழில் மையங்கள்ல எங்கெங்கெல்லாம் தொழில் மையங்கள் இருக்குதோ அங்க வந்து மக்கள் வந்துட்டு குடியேறதுக்கு காரணமா போயிடுச்சு தொழில் மையங்கள் வந்துட்டு. அப்படி இவற்றின் விளைவாக நகரமயமாதல் ஏற்பட்டு மகதம் வந்து ஒரு பேரரசாக எங்க தொழில் நடக்குதோ அங்க மக்கள் குடியேறினாங்க. அப்ப மக்கள் குடியேற என்ன ஆச்சு? அங்க நகரமயமாதல் உருவாகி அந்த நகரம் எப்படி ஆச்சுன்னா ஒரு பேரரசாக எழுச்சி பெற்றது. இப்படிதான் வந்துட்டு மகதம் வந்து எழுச்சி பெற்றதற்கான காரணமா சொல்றாங்க. அப்ப பண்டைய மகதத்தின் அரச வம்சங்கள், அப்ப மகதம் வந்துட்டு 16ல 4 முக்கிய மகத பேரரசுன்னு பார்த்தோம். அந்த 4ல முக்கியமானது மகதம் சொல்லிட்டோம். அந்த மகதத்துல எத்தனை பேர் வந்துட்டு ஆட்சி புரிஞ்சாங்க, எந்தெந்த அரச வம்சத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்கன்னு பார்க்கலாம். அப்போ 4 அரச வம்சங்கள் மகதத்தை ஆண்டன. இந்த மகதம் என்ற பகுதியை எத்தனை பார்த்தீங்கன்னா 4 அரசு சேர்ந்த வம்சங்கள் தான் வந்து ஆண்டு இருப்பாங்க. யாருன்னு பார்ப்போம். ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். இந்த 4 அரச வம்சம் தான் மகதம் என்ற பகுதியை ஆட்சி செய்தவர்கள். அப்போ ஹரியங்க வம்சத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹரியங்க வம்சம் மகதத்தின் அடிப்படையான அரசியல் மேலாதிக்க வளர்ச்சி ஹரியங்க வம்சத்தைச் சேர்ந்த பிம்பிசாரர் காலத்தில் தான் தொடங்கியது. அதாவது மகதத்தினுடைய படிப்படியான அரசியல் மேலாதிக்க வளர்ச்சி யாரோட காலகட்டத்தில் நடந்ததுன்னா இந்த ஹரியங்க வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாரர் காலத்தில் தான் தொடங்கியது. எப்படி வந்து தொடங்குச்சு, என்ன காரணம் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா
படையெடுப்பு, திருமண உறவு ஆகிய வழிகளில் பிம்பிசாரர் லிச்சாவி, மதுரா, கோசலா எந்தெந்த பகுதி? லிச்சாவி, மதுரா, கோசலா இதெல்லாம் கனசங்கங்கள்னு பார்த்தோம் இல்லையா? 16 கனசங்கங்கள்ல அதுல ஒண்ணுதான் இந்த லிச்சாவி, மதுரா, கோசலா ஆகிய பகுதிகளில் தனது அரசை வந்து விரிவுபடுத்த எதன் அடிப்படையில படையெடுத்திருப்பாரு? இல்லாட்டி திருமண உரை எத்தனை வேணா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது பார்த்தோம் இல்லையா வேத காலத்துல? அப்போ திருமணங்கள் உறவுகளின் மூலமாக அந்த நாட்டை வந்து இணைச்சிக்கிறது, கொடுக்கறது இந்த மாதிரி, அப்புறம் படையெடுப்பு மூலயமா அந்த நாட்டை வந்துட்டு கைப்பற்றுறது, இந்த மாதிரி தான் அவருடைய பேரரசா உருவாகுது காரணம்னு சொல்றாங்க. இப்படிதான் வந்து அவருடைய அரசு வந்துட்டு விரிவுபடுத்தினாருன்னு சொல்றாங்க. அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாது சத்ரு. பிம்பிசாருடைய மகன் அஜாது சத்ரு. இவர் என்ன சொல்றாங்கன்னா புத்தருடைய சமகாலத்தவர். அஜாது சத்ரு வந்துட்டு புத்தருடைய சமகாலத்தவர். இவர் வந்து ராஜகரகத்தில் முதல் பௌத்த மாநாடை, பௌத்த சபை மாநாட்டை கூட்டிருப்பார். நம்ம பார்த்தோம் இல்லையா பௌத்த சபை மாநாடு வந்துட்டு எங்கெங்க எப்ப கூட்டினாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து முதல் பௌத்த மாநாடு ராஜகரகத்துல கூட்டியவர் யாருன்னா அஜாது சத்ரு. அவருடைய வாரிசன இவருடைய வாரிசு அஜாத சத்ருடைய வாரிசு யாருன்னா உதயன். பாடலிபுத்திரத்தில் ஒரு புதிய தலைநகருக்கான அடித்தளம். அப்ப பாடலிபுத்திரம் என்ற ஒரு நகரில் தலைநகர் அமைக்கிறதுக்கு அடித்தளம் இட்டவர் யாருன்னா உதயன். இவர் வந்து ராஜகரகத்தில் வந்துட்டு முதல் பௌத்த மாநாட்டை கூட்டியவர் யாருன்னா அஜாத சத்ரு. இல்ல பிம்பிசாரர் தான் வந்துட்டு ராஜகரகத்தில் முதல் பௌத்த மாநாட்டை கூட்டிருப்பார். அவருடைய மகன் தான் வந்து அஜாத சத்ரு, புத்தருடைய சமகாலத்தர். அவ்வளவுதான் அது. அப்போ ரெண்டாவது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசுநாக வம்சம். சிசுநாக வம்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரியங்க அரச வம்சத்தை தொடர்ந்து சிசுநாக அரச வம்சத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றாங்க. இந்த வம்சத்தை சேர்ந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலசோகா. சிசுநாக வம்சத்தை அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலசோகா. இவர் எப்படி ஆட்சி நிறுவனான்னு பார்ப்போம். தலைநகரை வந்துட்டு ராஜகரகம் இருந்ததுலேயே புத்த மாநாடுகள் நடத்தினாங்க. அப்போ ராஜகரகமா ஃபர்ஸ்ட் வந்து தலைநகராக இருந்தது. இந்த தலைநகரை வந்துட்டு பாடலிபுத்திரத்துக்கு அடித்தளம் இட்டவர் யாருன்னா உதயன். அதை இவர் என்ன பண்றாருன்னா தலைநகரை வந்துட்டு பாடலிபுத்திரத்துக்கு மாற்றினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்த சிசுநாக அரச வம்சத்தை சேர்ந்த காலசோகா தான் வந்துட்டு ராஜகரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்திற்கு தலைநகரை வந்து மாற்றினார். இவர் வந்து இரண்டாவது பௌத்த மாநாட்டை வைஷாலியில வந்து கூட்டினார். அப்போ முதல் வைஷாலி மாநாட்டை ராஜகரகத்தில் ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா பிம்பிசாரர். இரண்டாவது மாநாடு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காலசோகா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வைசாலி. அப்போ அதுக்கடுத்து யார் வரும் பார்த்தா நந்த வம்சம். நந்தர்களே இந்தியாவில் முதலாக பேரரசை உருவாக்கியவர்களாக. ஒரு பெரிய அரசு உருவாகிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த நந்த வம்சத்தை. நான் 2 வம்சம் பார்த்தாச்சு. அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விரிவுபடுத்துறாங்க வண்டி. ஆனா ஒரு பேரரசை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நந்த அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்போ முதல் நந்த அரச வம்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபத்ம நந்தர் ஆவார். அப்போ முதல் நந்த வம்சத்தை சேர்ந்த அரசர் யாருன்னா மகாபத்ம நந்தர். அவரை தொடர்ந்து அவருடைய 8 மகன்களும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அவர்கள் நவநந்தர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. 9 பேர் நந்தர்கள் இருந்ததுனால நவநந்தர்கள் என்றும். கடைசி அரசரான தனநந்தர் சந்திரகுப்த மௌரியரால் வெற்றி பெற்று கொல்லப்பட்டார். அதாவது இந்தியாவில் பெரிய பேரரசு உருவாக காரணம் எந்த வம்சம் பார்த்தீங்கன்னா நந்த வம்சம். அதுல முதல் நந்த வம்சத்தை சேர்ந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபத்ம நந்தர். அவருக்கு எத்தனை மகன்கள் பார்த்தீங்கன்னா 8 மகன்கள். அவரோட சேர்த்து என்னன்னு சொல்றாங்க நவநந்தர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அப்போ கடைசியா வந்த நந்தர் யார் பார்த்தீங்கன்னா தனநந்தர். அவர் யாரால வந்து கொல்லப்பட்டார் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரால் வெற்றி கொல்லப்பட்டாரு. அப்போ அதோட நந்த வம்சம் வந்து முடிவுக்கு பெறுது. அப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா பார்ப்போம். நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் தான் வந்து நாலந்தா. உங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஹோம்ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நாலந்தா அப்படிங்கிறது உலக அதாவது ஒரு கல்வி மையம்னு பார்த்தாச்சு. இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னத்தால் வந்து அங்கீகரிக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். அப்போ யுனெஸ்கோனா என்ன, இது எங்க இருக்கு, ஏன் வந்து இது அங்கீகரிக்குதுன்ட்டு பாருங்க, தேடி பாருங்கம்மா. நாலந்தா பார்த்தீங்கன்னா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் தான் இந்த நாலந்தா. நாலந்தா என்பது ஒரு பௌத்தத்தினுடைய கல்வி கற்கக்கூடிய இடங்கள் தானே மடாலயம்னு பார்த்தோம். அப்போ ஒரு அந்த மகத நாட்டில் இருந்த கல்வி கற்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது தான் வந்து இந்த நாலந்தா. குப்தரின் காலத்தில் அது மிகப்பெரிய புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது. யாரோட காலத்துல வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்களின் காலத்துல. இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குப்தர்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும். அதனால ஒவ்வொரு வார்த்தை நீங்க கவனமா கேட்டு
நல்லா அதனுடைய புரிதல் ஏற்பட்டாதான் வரக்கூடிய பாடங்கள்லாம் உங்களுக்கு எளிமையா புரியும். ஹிஸ்டரினா என்னன்றது ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ்பெற்ற ஒரு கல்வி மையமாக திகழ்ந்தது. நாலந்தா என்னும் சமஸ்கிருத சொல். அப்போ நாலந்தா என்பது எந்த மொழி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொல். அதை எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நா கூட்டல் அலம் கூட்டல் தா என்ற 3 சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானதுதான். அப்போ 3 சமஸ்கிருத, நா என்பதும் ஒரு சொல், அலம் என்பதும் ஒரு சொல், தா என்பதும் ஒரு சொல். இந்த 3 சொற்களின் இணைந்துதான் வந்துட்டு நாலந்தான்னு இருக்குது. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வற்றாத அறிவை அளிப்பவர். ஏன்னா நல்ல அறிவை கொடுக்கறது தான் வந்துட்டு வற்றாத அறிவை வந்துட்டு கத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கணும். அப்போ வற்றாத அங்க போனோம்னா வற்றாத அறிவை பெற்றுக்கொள்ளலான்றதான் அதனுடைய பொருள். மௌரிய பேரரசு. ஏன்னா வந்துட்டு யார் வந்துட்டாங்க, சந்திரகுப்த மௌரியர் வந்துட்டு தனநந்தரை தோற்கடிச்சு வெற்றி பெற்றாரு. அப்போ இவங்களுடைய மௌரிய பேரரசு வந்து எப்படி வந்து நிறுவப்படுது இந்த மகதத்துலன்னு பார்ப்போம். இப்போ மௌரிய பேரரசு எப்படி வந்து உருவாச்சு, அந்த பேரரசு அதனுடைய அவங்கள பத்தி சான்றுகள்லாம் என்னெல்லாம் கிடைச்சதுன்னு பார்ப்போம். தொல்லியல் சான்று மௌரிய பேரரசை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சான்றுகள் இதெல்லாம். ஒண்ணு வந்து தொல்லியல் சான்று, கல்வெட்டு சான்றுகள், சமயம் சார்பற்ற இலக்கியங்கள், சமயம் சார்ந்த இலக்கியங்கள், வெளிநாட்டு சான்றுகள். இது எல்லா சான்றுகளும் மௌரிய பேரரசு எப்படி வந்து ஆட்சி புரிஞ்சது அப்படின்று சொல்லக்கூடிய இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், எல்லா சான்றுகள். அப்போ தொல்லியல் சான்றுகள் பார்த்தீங்கன்னா முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள். இதெல்லாம் வந்து அகழ்வாய்வு செய்யப்பட்ட போது தொல்லியல் சான்றுகளாக கிடைக்கப்பட்டதுதான் வந்து இந்த முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள். இந்த நாணயத்தின் மூலமாக அவர்கள் எப்படி வந்துட்டு அவங்களுடைய நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க, எந்தெந்த சின்னங்கள் பொறிக்கப்பட்ட இதெல்லாம் அந்த நாணயத்தை பார்க்கறதுனால தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்களுடைய காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு இது ஒரு சான்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டு பேராணைகள், ஜுனாகத் கல்வெட்டு, இந்த 2 கல்வெட்டுலையும் அவருடைய ஆட்சி சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். சமயம் சார்பற்ற எந்த ஒரு சமயத்தையும் சாராத இலக்கியங்கள் தான், எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிடாத எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் இவை. கௌடில்யருடைய அஸ்தசாஸ்திரம், விசாகதத்தரின் முத்திராட்சசம், மாமூலனாரின் வந்து அகநான் ஒற்றுப்பாடல், இது எல்லாம் எந்த ஒரு சமயத்தையும் சாராத அவங்க பார்த்ததை எழுதி வச்சது நூல்கள் தான் இந்த நூல்கள். எந்த சமயத்தை பத்தியும் இதுல கிடையாது. அவங்க அந்த காலத்துல நடந்த உண்மைகளை எழுதியிருப்பாங்க அவங்களுடைய நூல்கள்ல. இது வந்து சமயம் சார்ந்த இலக்கியங்கள். எந்தெந்த சமயம், சமணம் என்ற சமயம், பௌத்தம் என்ற ஒரு சமயம் பார்த்தோம், புராணங்கள்லாம் பார்த்தோம். இது எல்லாம் சமயத்தை சொல்லக்கூடிய நூல்கள். இதுவும் வந்து மௌரியர் பேரரசு எப்படி இருந்ததுன்னு பத்தி சொல்லக்கூடிய நூல்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுடைய சான்றுகள். அப்போ இங்க இருக்கிறது மட்டும் இல்லை, இந்தியாவை விட்டு தாண்டி அதெல்லாம் போனா இல்லையா, சமண சமயம் போச்சு, பௌத்த சமயம் பரவச்சு. அப்போ இந்த இந்தியாவில் வரப்போக வணிகர்களும் நடைபெற்றதுனால இந்தியாவிற்கு வந்து வரது போறதெல்லாம் ஆனதுனால அப்போ அவங்களும் இங்க தங்கியிருந்து நடந்ததெல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா. அப்போ நடந்ததெல்லாம் பார்த்து அவங்க தன்னுடைய குறிப்புகளே நூல்களே எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ இதையெல்லாம் ஒரு சான்றா சொல்றாங்க. அப்போ வெளிநாட்டு பயணிகள் எழுதி வைத்த சான்றுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தீபவம்சம், மகாவம்சம், இண்டிகா, இந்த நூல்கள்லாம் யாரோடதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் ஒரு சான்றுகள் சொல்றாங்க மௌரிய பேரரசை தெரிந்து கொள்வதற்கான சான்று. இப்போ மெகஸ்தனிஸ் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி. மெகஸ்தனிஸ் என்பவர் யாருன்னு பார்ப்போம். கிரேக்க ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செலுக்கஸ் நிகேட்டரினுடைய தூதுவர் தான் இந்த மெகஸ்தனிஸ் வந்துட்டு கிரேக்க நாட்டினுடைய ஆட்சியாளர் தான். ஆட்சியாளரினுடைய செலுக்கஸ் நிகேட்டரினுடைய தூதுவர். அவர் சந்திரகுப்த மௌரியர் அரசவையில் இருந்தார். இந்த மெகஸ்தனிஸ் வந்துட்டு மௌரிய பேரரசினுடைய சந்திரகுப்த மௌரிய பேரரசினுடைய அவையில் இருந்தவர் தான் வந்துட்டு இந்த மெகஸ்தனிஸ். அப்போ 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார். அதாவது வரப்போகலாம் பார்த்துல இவர் வந்து எத்தனை ஆண்டுகள், 14 ஆண்டுகள் காலம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிறாரு. அப்போ 14 ஆண்டு காலம் இந்தியாவில் இருக்கும்போது அவர் எழுதியிருப்பாரியா, அதனுடைய நூல் தான் வந்து இண்டிகா. அப்புறம் அவர் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. இந்நூல் மௌரிய பேரரசை நாம் தெரிந்து கொள்ள ஒரு முக்கிய சான்று தான் வந்துட்டு இந்த இண்டிகா என்ற. இங்க தானே பார்த்தோம் வெளிநாட்டு சான்றுகள், மகாவம்சம், தீபவம்சம், இண்டிகா. அப்போ இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ். இவர் எந்த நாட்டில் யாருடைய தூதுவர்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க ஆட்சியாளருடைய செலுக்கஸ் நிகேட்டருடைய தூதுவர். இவர் எங்க இருந்தான்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியருடைய அரசவையில் வந்து ஒரு புலவராக இருந்திருப்பாரு. எத்தனை ஆண்டுகள் இருந்தாருன்னா 14 ஆண்டுகள் இருந்தாரு. அப்படி இருந்த போது எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வந்துட்டு இண்டிகா. அது எதை பத்தி சொல்லணும், ஏன்னா சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தாரு. அப்போ அந்த அரசை பத்தி தான் எழுதியிருப்பாரு. அப்போ மௌரிய பேரரசை பத்தி விரிவாக எழுதியிருப்பாரு அந்த நூல்னு சொல்றாங்க. அப்போ மௌரிய பேரரசு இந்தியாவின் தான் முதல் பேரரசு. அதாவது சின்ன சின்ன பேரரசா உருவாச்சு தோற்றுவதுன்னு சொல்றது. ஆனா ஒரு மிகப்பெரிய பேரரசு எது இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசுன்றாங்க. அப்போ அந்த மௌரிய பேரரசனுடைய
தலைநகர் எது, அரசு எது, இதெல்லாம் பார்ப்போம். அப்போ மௌரிய பேரரசனுடைய தலைநகர் எங்கன்னு பார்த்தோன்னா பாடலிபுத்திரம். தற்போது பாடலிபுத்திரத்துக்கு என்ன பெயருன்னு பார்த்தோன்னா பாட்னா. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்ன கொடுக்குன்னா, இப்போ மௌரிய பேரரசனுடைய தலைநகர் வந்துட்டு பாட்னான்னு சொல்றாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைநகர் என்னன்னு மாணவர்களாக நீங்க வந்துட்டு கண்டுபிடிங்கம்மா. அப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைநகர் எது, நம்ம இந்தியாவுடைய தலைநகர், இது ரெண்டு தலைநகரையும் பார்த்துட்டு நீங்க தேடுங்க. அப்போ தலைநகர் பார்த்தீங்கன்னா இந்த மௌரிய பேரரசினுடைய தலைநகர் பாடலிபுத்திரம். அது என்னவென்று அழைக்கப்படுதுன்னா பாட்னா. அந்த பாட்னா என்பது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் இருக்கு. நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தா தேடி பாருங்க, கண்டுபிடிங்க. அரசு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முடியாட்சி. ஏன்னா மன்னர்கள் அல்லது அரசர்கள் ஆளக்கூடிய ஆட்சி தான் வந்து முடியாட்சி. இது வந்துட்டு அடுத்தடுத்து வாரிசுகள் வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டே வந்து அது மன்னர் ஆட்சி. அரசு பரம்பரையா வந்துறது தான் வந்துட்டு இந்த மன்னர் ஆட்சி, முடியாட்சின்னு சொல்லுவாங்க. வரலாற்று காலம், இவங்களுடைய காலம் எப்போதுல இருந்து இருந்துன்னு பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசனுடைய காலம் இப்படிதான். நம்ம ரிவர்ஸ்ல தான் போகும். அதாவது இங்கிருந்து ஜீரோனா இப்படி ரிவர்ஸ்ல தான் போயிட்டு வரும். நம்ம இப்படி தான் வரலாற்றை கண்டுபிடிச்சிட்டு இப்படிதான் போறோமே ஒழிய அங்கிருந்து வராது. இப்படி இருந்துதான் இப்படி போகும். இந்த ஜீரோல இருந்து தான் 1 2 இப்படி போகும். இந்த ஜீரோல இருந்து 1 2 போகும். இப்படி இது கிமுல போகுது, இது கிபில போகுது. இப்போ அங்கிருந்து நம்ம அப்படியே இந்த காலகட்டத்துக்கு இப்படி வருவாங்க. இதுக்கப்புறம் கிபிக்கு வந்துருவாங்க. இதுக்கப்புறம் கிபிக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வரலாற்று காலம் பார்த்தீங்கன்னா 322 இருந்து 187 வரைக்கும் இவங்களுடைய காலம். யாரு? மௌரிய பேரரசனுடைய காலம். முக்கிய அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர். அங்க யாரை பார்த்தோம்? பிம்பிசாரர் பார்த்தோம். இவருடைய சந்திரகுப்தர் மௌரியருடைய மகன் தான் வந்துட்டு பிந்துசாரர். அது பிம்பிசாரர். எந்த வம்சம்னு போய் பாருங்க. அப்போ பாடலிபுத்திரத்தினுடைய பிரம்மாண்டம். பாடலிபுத்திரம் தலைநகரம்னு பார்த்தோம். மௌரிய பேரரசனுடைய தலைநகரம் வந்துட்டு பாடலிபுத்திரம். அப்போ இந்த பாடலிபுத்திரம் வந்துட்டு எப்படி பிரம்மாண்டமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரான பாடலிபுத்திரம் நகருக்கு 64 நுழைவாயில்கள் இருந்துச்சு. எத்தனை? ஒரு கேட்டெல்லாம் கிடையாது. 64 நுழையிறதுக்கு வந்துட்டு நுழைவாயில்கள் 64. 570 கண்காணிப்பு கோபுரங்கள். அதாவது வர்றது போறது கண்காணிக்கிறதுக்கு, எதிரிகளிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக கண்காணிப்பு கோபுரங்கள் வந்து கட்டப்பட்டு எத்தனை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 570 கண்காணிப்பு கோபுரங்கள். இது வந்துட்டு பார்க்கறதுக்கு எப்படி வந்து இப்போ வந்துட்டு கேமரா வச்சிருக்கோம், அதுதான் வந்து அப்போ வந்து கண்காணிக்கிறதுக்காக கோபுரங்கள் கட்டப்பட்டு அதன் மேல வந்து காவலாளிகள் நிறுத்து கண்காணிப்பாங்க. அது வந்து 570ன்றாங்க. நுழையிறதுக்கு நுழைவாயில் எத்தனை பார்த்தீங்கன்னா 64 நுழைவாயில் அமைந்ததுதான் வந்துட்டு இந்த மௌரிய பேரரசனுடைய தலைநகரான பாடலிபுத்திரம். இப்போ என்னவென்று அழைக்கப்படுது பாட்னா. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார். இப்போ சந்திரகுப்த மௌரியர், அதாவது மௌரிய வம்சத்தை முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் மௌரியர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அப்போ மௌரிய பேரரசை இந்தியாவின் முதல் பெரிய அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு. அப்போ இந்தியாவிலேயே முதல் பெரிய பேரரசு எதுனா இந்த மௌரிய பேரரசு. இதை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்த பேரரசு, சந்திரகுப்த மௌரியர் இப்பேரரசை மகதத்தில் நிறுவியவர். மகதம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்? பீகார். அப்போ அங்க முதல்ல நிறுவியவர் அந்த மௌரிய பேரரசை யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். அப்போ பத்ரபாகு என்னும் சமண துறவி சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து சென்றார். சந்திரகுப்த மௌரியரை பத்ரபாகு என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமண துறவி. ஏன்னா சமணம் பௌத்தம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எப்படி வந்துட்டு பௌத்தம் பரவச்சு சமணம் பரவச்சு இல்லையா, அப்படிதான் இவரும் வந்துட்டு இதுக்கு வந்து பரப்புறாரு. அப்போ பத்ரபாகு என்பவர் யாருமே ஒரு சமண துறவி. அந்த சமண துறவி வந்துட்டு சந்திரகுப்தரை வந்துட்டு தென்னிந்தியாவிற்கு நான் வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிச்சு பார்த்தோம். அப்போ தென்னிந்தியா பகுதிக்கு வந்து அழைச்சிட்டு வராரு. அப்போ சத்திரபாகு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் வந்துட்டு சரவண பெலகொலாவில், இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சரவண பெலகொலா என்பது கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. சமண சடங்கான சல்லேகனா செய்து உயிர் துறந்தார். சல்லேகனா என்பது உண்ணா நோன்பிருந்து உயிர் துறத்தல் ஆகும். இது ஒரு சமண சடங்கு முறை. நாம நேற்று என்ன பார்த்தோம்? எப்படி வந்து பிறப்பு இறப்புல இருந்து விடுதலை பெறது, விடுதலை அடைதெல்லாம் பார்த்தலாம். அதுதான் இது சமணத்திற்கான ஒரு கோட்பாடு, பௌத்தத்திற்கான ஒரு கோட்பாடு. அவருடைய சீடர்கள் எல்லாம் வந்து பரப்பினாங்கன்னு பார்த்தலையா, அப்படி ஒரு துறவிதான் இந்த பத்ரபாகு. அவர் யார்கிட்ட வந்து சொல்லி அவருடைய சமண சமயத்துக்கு மாத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தரை மாத்தி தென்னிந்தியாவுக்கு அழைச்சிட்டு வராரு. தென்னிந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து சரவண பெலகொலாவில். அங்கே என்ன சமண சடங்கு, ஒரு சடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்லேகனா என்ற சடங்கு. அந்த சடங்குக்கு எப்படின்னு சொல்றாங்க? சல்லேகனா என்பது உண்ணாமல் நோன்பிருந்து உயிர் துறக்கிறது. அவங்க தானே கேட்டாங்க பிறப்பு இறப்பு ஒன்று இருக்கக்கூடாது. ஏன்னா மறுபிறவியில் என்ன வேணாலும் பிறக்கலாம். எத்தனை பாவம் செஞ்சிருந்தாங்கன்னா மறுபிறவியா பிறப்பாங்க. அப்ப பாவமே செய்யாத எந்த ஒரு பிறவியும் கேட்கறது தான் வந்து இந்த முறைன்னு சொல்றாங்க. சல்லேகன முறை என்பது என்னன்னா மீண்டும் எந்த ஒரு பிறவி எந்த ஒரு உயிரினமா இருந்தால் பல துன்பங்களுக்கு ஆட்படும்.
அப்படி மீண்டும் மறுபிறப்பு இல்லாதிருந்தா அதுதான் இவங்க கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நோன்பு இருந்து நோன்பு இருந்து உயர்த்துறதல் தான் வந்து இந்த சல்லேகனான்னு சொல்றாங்க. இது ஒரு சமண சடங்கு முறை தான் வந்து இந்த சல்லேகனம். இது யார் பின்பற்றிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். யாரால் பார்த்தீங்கன்னா பத்ரபாகு என்ற சமண துறவியார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. அப்போ பிந்துசாரர் அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிந்துசாரர். பிந்துசாரரின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மசேனா. இவர் சந்திரகுப்த மௌரியரின் மகன் தான் வந்துட்டு சிம்மசேனா. அவருடைய இயற்பெயர் இது. பெற்றோரிட்ட பெயர் சிம்மசேனா. இது வந்துட்டு அவர் பதவி ஏற்ற பிறகு இல்லை அதுக்கப்புறம் இட்ட பெயரா இருக்கும் இது வந்துட்டு. அப்போ மகன் வந்துட்டு சிம்மசேனா. அப்போ இவர் என்ன அழைச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் பிந்துசாரரை அமிர்த கதா என்று அழைத்தனர். அப்போ கிரேக்கர்கள் வந்துட்டு பிந்துசாரரை என்னவென்று அழைத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமிர்த கதா என்று அழைத்தனர். அமிர்த கதா என்றால் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை அழிப்பவன் என்று பொருள். பிந்துசாரரின் ஆட்சியின் போது மௌரியரின் ஆட்சி இந்தியாவின் பெரும் பகுதியில் பரவியது. அவர் தனது மகன் அசோகரை உஜ்ஜயினியின் ஆளுநராக நியமித்தார். அவருக்கு பின் அசோகர் மகதத்தின் தலைவரானார். அப்போ பிந்துசாரர் பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் என்னவென்று அழைத்தாங்கன்னா அமிர்த கதா என்று அழைத்தனர். அப்படின்னா என்ன பொருளாம் எதிரிகளை அழிப்பவன் என்று பொருளாம். இவருடைய ஆட்சியில தான் வந்துட்டு இந்தியாவினுடைய பெரும் பகுதியில வந்து இவருடைய ஆட்சி பகுதி விரிந்ததுன்றாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஏன்னா நிறைய எல்லை பகுதிகள் அதிகமா விரிவடைஞ்சதுனால அப்போ அந்த பகுதியை ஆட்சி செய்யறதுக்கு ஒரு ஆளுநர்கள் தேவையில்லையா, அப்படி தன் மகனை நியமிச்சிருப்பாரு உஜ்ஜயினி என்ற பகுதிக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகரை. அதுக்கப்புறம் அவரை உஜ்ஜயினியில ஆளுநராக நியமிக்கப்பட்ட பின்பு மகதம் என்ற ஒரு பெரிய பேரரசுக்கு வந்து அரசராகவும் ஆயிருப்பார் அசோகர். இப்போ அசோகர் பத்தி பார்ப்போம். அசோகர் பார்த்தீங்கன்னா மௌரிய அரசர்களில் மிகவும் இருந்தாங்க. மௌரிய அரசர்கள்ல சந்திரகுப்த மௌரியர் பார்த்தோம், பிந்துசாரர் பார்த்துட்டோம். ஆனா மிக சிறந்த புகழ்பெற்ற அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர்ன்னு சொல்றாங்க. எந்த வம்சத்துல? மௌரிய வம்சத்தில். அப்ப புகழ்பெற்ற அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். இவர் என்னவென்று அழைக்கப்படுறவர் தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்பட்டார். ஏன் அப்படியே அழைக்கப்பட்டார்னா கடவுளுக்கு பிரியமானவர் என்பது இதன் பொருள். அப்போ மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யாருன்னா அசோகர். இவர் வந்து தேவனாம் பிரியர் என்று அழைக்கப்பட்டார். அதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பிரியமானவர். கடவுள் பக்தி ஆன்மீகம் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் பௌத்த மதத்தை இவர் பின்னாளில் வந்துட்டு பின்பற்றியிருப்பார். அப்போ கடவுளுக்கு பிரியமானவர் என்றுதான் இதன் பொருள். அப்போ அசோகர் கிமு இவருடைய 261 கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தாரு. அப்போரில் வென்று கலிங்கத்தை கைப்பற்றியிருப்பாரு. அப்போரின் பயங்கரத்தை அசோகரை தன்னுடைய 13வது பாறை கல்வெட்டில் விவரித்திருக்காரு. அசோகருடைய கலிங்க போர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா கிமு 261 அந்த போர்ல வந்துட்டு கலிங்கத்தை வெற்றி பெற்று கைப்பற்றியிருப்பாரு. ஆனா அந்த போர்ல ஒரு பயங்கரம் நடந்திருக்கு இல்லையா, அது வந்துட்டு தன்னுடைய கல்வெட்டான 13வது பாறை கல்வெட்டுல அவரே அந்த போரை பற்றி எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த போர் அந்த அளவுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உயிர் சேதம்லாம் ஏற்பட்டிருக்கும். அதை பத்தி அவர் வந்து அந்த 13வது பாறை கல்வெட்டுல வந்து விவரிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார்னு சொன்னது யாருன்னா H.G. வெல்ஸ் என்பவர் வரலாற்று அறிஞர். இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நட்சத்திரம் போல இன்று வரைக்கும் ஒளிர்கிறார் அசோகர்ன்னு சொல்லிட்டு H.G. வெல்ஸ் வந்து சொல்லியிருப்பார். அப்போ அசோகரை வந்துட்டு 2ஆ பிரிக்கிறாங்க அவருடைய காலகட்டத்தை. என்னன்னு சொல்லணும்னா சந்த அசோகர், தம்ம அசோகர். அப்போ சந்த அசோகரா இருந்தவர் எப்படி வந்துட்டு தம்ம அசோகராக மாறாங்க. அப்போ கலிங்க போர் நடத்துறதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டு நாடுகளை இணைக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால ஒரு கொடிய அசோகராக இருந்திருப்பாரு. எந்த ஒரு உயிர்கள் மடிவதை கண்டு அவர் வருத்தமே பட்டிருக்கும். ஆனா இந்த கலிங்க போர் தான் இவருடைய வாழ்க்கையே மாற்றுறதுக்கு அப்புறம் நீதிமான் அசோகர் என்று இதுக்கு பொருள். தம்ம அசோகர் என்பது நீதிமான் அசோகர் அப்படின்றது பெயர் மாற்றம் அடைகிறதுக்கு காரணம் என்ன, அந்த கலிங்க போர். அப்ப கலிங்க போருக்கு பின்னர் அசோகர் ஒரு பௌத்தர் ஆயிட்டாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா தர்மத்தின் கொள்கையை மக்களுக்கு பரப்புவதற்காக அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் போனார். அப்படி சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுக்கு என்ன பேர்னா தர்ம யாத்திரைகள், தர்ம யாத்ராஸ் என்று பொருள் அதற்கு. அசோகரின் 2வது தூண் கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அது அனைத்து மதங்களின் சாரமாக உள்ள மிக உயர்ந்த கருத்துக்களை மனிதாபிமானத்தை, குறிப்பா வந்து மனிதாபியம்னா மானம்னா என்ன, மனிதர்களை எப்படி நடத்தணும்ன்றத பத்தி உள்ளடக்கமாக கொண்டதுதான் வந்துட்டு இந்த 2வது பாறை கல்வெட்டு. 13ஆம் பாறை கல்வெட்டு வந்துட்டு கலிங்க போர்ல அந்த பயங்கரத்தை அசோகரே தன்னுடைய பாறை கல்வெட்டுல சொன்னாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2வது பாறை கல்வெட்டுல வந்துட்டு தர்மம்னா என்ன,
மக்கள் மனிதாபிமானத்தோடு எப்படி நடத்தணும், மதங்கள் எல்லாம் அனைத்து ஒரு மதம் இல்லை, எந்த மதத்தினாலும் நீ பின்பற்று, எல்லாருமே மனிதனம் தானே. ஆனா மதத்தின் அடிப்படையில பிரிஞ்சிருந்தாலும் அனைவரும் மனிதர் தானே. அப்போ அனைத்து மதங்களையும் சேர்ந்த மக்களுக்கு சாரமாக உள்ள உயர்ந்த கருத்துக்களை, மனிதாபிமானத்தை உள்ளடக்கமாக கொண்டதுதான் இந்த 2வது பாறை கல்வெட்டு விவரிக்கிறது. மனிதாபிமானத்தை பத்தி, மனிதனை எப்படி நடத்தணும் அப்படின்றது சொல்றேன். இதுதான் பாருங்க, அசோகர் இது தென்னிந்தியா பகுதி. இது மட்டும்தான் இது தென்னிந்தியா பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த தென்னிந்திய பகுதிகள் தவிர்த்து மொத்தமும் அசோகர் படையெடுத்து அவருடைய பேரரசு பாருங்க இந்தியா முழுவதும் இல்லாம பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பரவி இருந்தது. அப்ப எவ்வளவு பெரிய பேரரசுனா, அப்ப இதுதான் இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் பேரரசு. யாரோட பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இது எங்க இருக்கு? தட்சசீலம், சிந்து நதி. இந்த சிந்து நதி இங்க உருவாகிட்டு இதை வருது பாருங்க. இது சிந்து நதி எங்க போய் கிடக்குது? அரபிக்கடல்ல. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வரக்கூடிய எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் உங்களுக்கு எல்லாமே ஒன்று போக 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 எளிமையாயிடும். அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாத்தையும் இது விளக்கிட்டு இருக்கேம்மா. அப்போ தட்சசீலம் இது இந்தியா. இதுல இருந்து தான் இந்தியா. இதோட இந்தியா முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து இதெல்லாம் பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு. இது இந்திரபிரஸ்தம், மதுரா, உஜ்ஜயினி, கிர்னாரு, சாஞ்சி, சாரநாத், பாடலிபுத்திரம். நேற்று 2 ஹோம்ஒர்க் கொடுத்து 2 நாளைக்கு முன்னாடி சாஞ்சி எங்க இருக்கு, சாரநாத் எங்க இருக்கு, வாரணாசி எங்க இருக்குன்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு, சாரநாத் எங்க இருக்கு, சாஞ்சி எங்க இருக்கு. ஏன்னா சாஞ்சி ஸ்தூபி ஒன்று பார்த்தோம், புத்தருடைய எச்சங்கள் வைக்கப்பட்டுதான் சாஞ்சி ஸ்தூபி அப்படின்னு சொல்லி கலை நுட்பத்திற்கு கலை நுட்பத்துல இதுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இந்த சாஞ்சி எங்க இருக்கு, சாரநாத் எங்க இருக்குதுன்னு பார்ப்போம். பாடலிபுத்திரன் பார்த்தோம், தற்போது பாட்னா பீகார்னு பார்த்தாச்சு. இது மகாநதி. இது கலிங்கம் எங்க இருக்குதுன்னு பார்த்தோம், ஒடிசான்னு பார்த்துட்டோம். தௌலி, அதுக்கப்புறம் மாஸ்கி, சித்தபுரா, சத்தியபுத்திரர், கேரளபுத்திரர், சோழர், பாண்டியர், கொர்க்கை. இந்த கொர்க்கை யாரோட துறைமுகம்னு பாருங்க. எல்லாமே ஏற்கனவே எடுத்ததுதான். கொர்க்கை யாரோட துறைமுகம்னு பாருங்க. இந்த சத்தியபுத்திரர், கேரளபுத்திரர், சோழர், பாண்டியர்கள். இவங்க கேரளபுத்திரர்கள்னா சேரர்கள், சத்தியபுத்திரர்கள் யாருன்னு பாருங்க சோழர், பாண்டியர். இது எல்லாம் இந்த பக்கம் தென் பகுதியில ஆட்சி புரிஞ்சது. இது மொத்தமா இந்தியாவை முழுவதும் மட்டுமல்லாம மற்ற நாடுகளையும் இணைச்சு ஆட்சி புரிஞ்சவர் தான் அசோக பேரரசு. அவ்வளவுதான் இந்த மேப்புமா. பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்டவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கலிங்க போர் நடந்து முடிஞ்சாச்சு. அதுல வெற்றியும் பெற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் மதமாற்றமும் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மதம் மாறினதுக்கு அப்புறம் அவர் எந்த மாதிரி ஒரு கொள்கைகள் பின்பற்றிட்டு அதை முக்கியத்துவம் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருப்பாருன்னு பார்ப்போம். இரக்க உணர்வு. ஏன்னா உயிர்கள் நிறைய இறப்பதை கண்டு மனம் வருந்தி இரக்கம் பட ஆரம்பிச்சிட்டார். அறக்கொடைகள் கொடுக்க அறக்கொடைனா நல்ல வழியில சேர்த்த பொருள்களை மக்களுக்கு கொடுக்கறதா கொடை என்பது கொடுக்கிறது. அப்போ நல்ல அந்த அறம் எப்படி, அந்த கொடை எப்படி இருக்குன்னா நல்ல வழியில் சேர்த்த. இப்போ உயிர்கள் பலியாயிருச்சு, அதன் மூலம் வெற்றி பெற்று பல பொருள்களை ஈட்டிருப்பாங்க. அதன் மூலமா கொடுக்கிற பொருள் இல்லாம நல்ல வழியில் சேர்த்த அந்த பொருள்களை தான் மக்களுக்கு கொடையாக கொடுக்குது. அப்போ அறக்கொடை. தூய்மை, சுத்தத்தை பத்தியும் அவர் கோட்பாடுல ஒண்ணா வைக்கிறாங்க. சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. புனிதத்தன்மை. ஏன்னா தெய்வீகம் பற்று வந்துருச்சு இல்லையா, பௌத்த மதத்தை பின்பற்ற தொடங்கின. அப்போ புனிதத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. சுய கட்டுப்பாடு. யாரா இருந்தாலும் எப்படின்னா முதல்ல தன்னை கட்டுப்படுத்தணும். நம்ம என்ன சொன்ன முன்ன கூட, தன்னை அறிந்தால் உலகத்தை வென்றலாம். எப்போ நம்மை நாம அறிந்து கொள்கிறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கட்டுப்படுத்தி அதை செஞ்சோம்னாவே தன்னை கட்டுப்படுத்திட்டு வந்துட்டோமே, அதுக்கப்புறம் மற்ற உலகத்தையே வென்று விடலாம். அதே மாதிரி சுய கட்டுப்பாட்டை பண்ணோம்னா மற்றது எல்லாத்தையும் வென்று விடலாம் அப்படின்றது தான் இவருடைய கோட்பாடா இருக்குது. அப்ப சுய கட்டுப்பாடு, உண்மையுடைமை, உண்மையாக இருக்கணும், சுய கட்டுப்பாடு இருக்கணும், புனிதத்தன்மையோடு இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், அறக்கொடை இருக்கணும், இரக்க உணர்வு இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒண்ணு சொல்றாரு பார்த்துக்கோங்க. மூத்தோர், ஆசிரியர், பெற்றோர் ஆகியோரிடத்தில் மரியாதையுடனும் பணிவுடனும் இருக்கணும். இது வரைக்கும் மாணவர்கள் குழந்தைகளாக இருந்திருப்பீங்க. இப்ப மாணவர் பருவத்தை அடைஞ்சிருந்தீங்கன்னா மூத்தோர் சொல்ல கேட்கணும். ஆசிரியர்களை மற்றும் பெற்றோர்களை மரியாதையுடனும் பணிவுடனும் நடந்து கொள்ள சொல்லியிருக்காரு. இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது எல்லாமே தானாவே வந்துடும். அதுக்கப்புறம் சிங்க முகத்தூண். இது எங்க இருக்குன்னு பார்த்தோம். சாஞ்சி புத்தருடைய எச்சங்கள் வைக்கப்பட்ட இடம் தான் சாஞ்சி. இந்த சாரநாத் என்பது எதை பத்தி சொல்ல முடியும்? அசோகருடைய தூணின் சிகர பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னம். நம்ம நாட்டினுடைய தேசிய சின்னமாக எதை எடுத்திருக்காங்கன்னா அசோக
அசோக அதாவது அசோகருடைய தூண் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாரநாத்தில் உள்ள அந்த சிகர பகுதியில் அமைந்திருக்கிற இந்த சிங்கத்தினுடைய உருவங்கள் தான் வந்துட்டு இந்திய தேசிய சின்னமாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வட்ட வடிவ அடிப்பகுதியில இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய கொடியின் மைய சக்கரமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. இது வந்துட்டு இந்த சாரநாத் தூணினுடைய சிகர பகுதியில இருக்குது மேல. அதை தான் வந்து நம்ம தேசிய சின்னமாக இது எடுத்துக்கிட்டோம். இந்த சக்கரம் இருக்குது இல்லையா, இந்த 24 கால் அமைந்தது, இது எங்க நம்ம தேசிய கொடியினுடைய மத்திய பகுதியில சக்கரத்தை வந்து ஏற்றுக்கொண்டோம்னு சொல்றாங்க. இதுதான் இந்த சாரநாத் பத்தி சொல்லியிருக்காங்க, சாரநாத் கற்றூன் பத்தி. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மகன் அசோகர் வந்துட்டு அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா மகிந்தா, மகள் வந்துட்டு சங்கமித்ரா. அப்போ மகன் வந்துட்டு மகிந்தா, மகள் வந்து சங்கமித்ரா, இருவரையும் பௌத்தத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். அப்போ எந்த அளவுக்கு அவர் பௌத்த மதத்தை பின்பற்றினா தன்னுடைய மகனையும் மகளையும் இலங்கைக்கு மதத்தை பரப்புவதற்கு அனுப்பியிருப்பாருன்னு பாருங்க. அப்போ தம்மத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக, தம்மம்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், போய் பாருங்க எந்த மொழி சொல்லுன்னு பார்த்தேன், அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தேன். அந்த தம்மத்தை தான் முழுமையாக அந்த கொள்கையாக வந்து இவர் வச்சுக்கிட்டு அதை வந்து பரப்புறாரு. அது எங்கெங்க பரப்புறாங்க, மேற்கு ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா ஆகிய நாடுகளுக்கு சமய பரப்பாளர்களை அனுப்பி வைத்தார். இது எல்லா இடத்துலையும் பரப்புறதுக்கு இந்த தர்மத்தினுடைய கொள்கைகளை பரப்பதற்கு சமயத்தை சார்ந்த பரப்பாளர்களை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அசோகர் தர்ம மகா மாத்திரர்கள் என்னும் ஒரு புதிய அதிகாரிகளை நியமித்தார். எதுக்கு? ஒரு தர்ம மகா மாத்திரர்கள் என்று பெயர் வைத்து ஒரு புதிய அதிகார பிரிவை வந்து உருவாக்குறாரு. அந்த பேரரசு முழுவதிலும் பௌத்த மதத்தை பரப்புவதே அவர்களுடைய பணி. இந்த தர்ம மகா மாத்திருடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த பேரரசு முழுவதும் இருக்குது இல்லையா, அசோகர் கைப்பற்றி ஆட்சி செய்த பகுதிகள், இந்த பேரரசு முழுவதும் பௌத்த மதத்தை பரப்புவதற்கு தான் இந்த தர்ம மகா மாத்திரையுடைய முக்கிய பணின்றாங்க. அசோகர் தனது தலைநகரான பாடலிபுத்திரம் 3வது பௌத்த மாநாட்டை கூட்டியிருப்பார். முதல் பௌத்த மாநாடு, 2வது பௌத்த மாநாடு, 3வது பௌத்த மாநாடுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த 3வது பௌத்த மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் கூட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். அசோகருடைய பேர் ஆணைகள், அவரால் இடப்பட்ட ஆணைகள்லாம் பார்ப்போம். அசோகர் அவருடைய ஆணைகள் மொத்தம் 33 பேராணைகளாம். 1 2 இல்லை, பேராணைகள் எத்தனைனா மொத்தம் 33. அவைகள் அசோகரால் தூண்களிலும் பாறைகளிலும் குகை சுவர்களிலும் பொறிக்கப்படும். அவராலேயே பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அவர் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவரே அந்த வேலையை செய்ய சொல்லியிருப்பார். யாரையோ வச்சுதான் செஞ்சிருப்பாரு, ஆனா அவர் கூட இருந்தாவது பார்த்திருப்பார்ல. இதைதான் சொல்றாங்க, அசோகரால் தூண்களிலும் பாறைகளிலும் குகை சுவர்களிலும் பொறிக்கப்பட்டது எது? இந்த 33 பேராணைகள். பேராணைனா என்னன்னு பார்ப்போம். இந்த பேராணை வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா, அவை அமைதி, நேர்மை, நீதி ஆகியவற்றின் மீது அசோகர் கொண்டிருந்த நம்பிக்கை, மக்களின் மீது அவர் கொண்டிருந்த நலன் ஆகியவற்றை பற்றி விவரிக்கிறது தான் இந்த பேராணை. இவரே வந்துட்டு அப்போ மக்கள் மேல எவ்வளவு ஒரு அவர் கொண்டு இதன் மேல அமைதி, நேர்மை, நீதி, ஏன்னா அந்த கலிங்க போர் வந்து அவருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் அவர் மத மாற்றமும் அடைஞ்சிருக்காரு. அடைந்த பிறகு அமைதியான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, நீதி தவறாமை, இது எல்லாம் நீதி வழியில் நடக்கிறது, இது எல்லாம் வந்துட்டு இதன் மேலெல்லாம் அவர் கொண்டிருந்த நம்பிக்கையும் மக்களுக்காக நலன், மக்களுடைய நலன் தான் தன்னுடைய நலமா எண்ணி இதையெல்லாம் வந்து அந்த தூண்கள்ல வந்து எழுதியிருக்காரு. அது எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா குகை அசோக தூணு, அதுக்கப்புறம் பாறை, குகை சுவர்கள்லாம் இந்த 13 பேராணைகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த இடங்கள்லாம் சொல்றாங்க. அப்ப பேராணைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசரோ அல்லது உயர் பதவியில இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஒரு ஆணை, ஒரு பிரகடனம் தான் அந்த பேராணை. இதற்கு என்ன பொருள்? ஆணையோ பிரகடனமோ இதுக்கு பொருள். அது யாராலும் பாத்தீங்கன்னா அரசரோ அல்லது உயர் பதவியில இருக்கிறவங்களால வெளியிடப்பட்டதுதான் இந்த பேராணைன்னு சொல்றாங்க. எத்தனை பேராணைகள்? மொத்தம் 33 பேராணைகள். அசோகர் கல்வெட்டுக்களில் எழுத்துமுறை, அசோகருடைய கல்வெட்டுக்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த கல்வெட்டுக்கள்ல எந்தெந்த எழுத்து முறைகள்லாம் பின்பற்றி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம். சாஞ்சி கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குது. பிராமி
அப்போ சாஞ்சி கல்வெட்டுல பிராமி எழுத்துக்களால் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. காந்தகார்ல பார்த்தீங்கன்னா கிரேக்க மற்றும் அரபிக் மொழியில எழுதப்பட்டதான் வந்து காந்தகார். வடமேற்கு பகுதியில் இருக்கிற கல்வெட்டுகள்ல பார்த்தீங்கன்னா கரோஸ்தி என்ற எழுத்து முறையில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள் மூவேந்தர்களான பாண்டியன், சோழர், கேரள புத்திரர்கள் ஆகியோரையும் சத்திர புத்திரர்களையும் குறிப்பிடுகிறது. அப்போ அசோகருடைய 2 பாறை கல்வெட்டு பார்த்தோம். ஒன்று வந்து 2ஆம் பாறை கல்வெட்டு, 13ஆம் பாறை கல்வெட்டு. 2வது பாறை கல்வெட்டு எதை பத்தி சொல்லுது, 13ஆம் பாறை கல்வெட்டு எதை பத்தி சொல்றதுன்னு பார்த்துட்டோம். அது மட்டுமல்லாமல் மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா, சேர, சோழ, பாண்டியர்கள். கேரள புத்திரர்கள் என்பது சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். இவர்கள் 3 பேரை பத்தியும் இந்த 2வது மற்றும் 13வது பாறை கல்வெட்டுகள்ல குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. மௌரியருடைய நிர்வாகம், அவங்களுடைய நிர்வாக அமைப்பு வந்துட்டு அவருடைய காலகட்டத்துல எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். அரசர் யாரு, இப்போ அசோகர் தான் அரசரே. அப்போ அரசரே மௌரிய பேரரசின் மேலான இறையாண்மை மற்றும் அதிகாரம் கொண்டவர் ஆவர். அப்போ அவருடைய பேரரசு இருக்குதுன்னா அந்த பேரரசு முழுவதும் அதிகாரமும் சரி, எந்த ஒரு நாட்டினுடைய ஆக்கிரமிப்பு இல்லாம, வெளிநாட்டினுடைய ஆக்கிரமிப்பு இல்லாம தன்னுடைய பேரரசு காக்கிறதுக்கு முழு அதிகாரம் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசோகர், அரசரான அசோகருக்கு தான். யார் அரசரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான், அந்த அரசருக்கு தான் அதிகாரம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதிகாரமும் அவருடையது. இறையாண்மை என்பதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வெளிநாட்டினுடைய ஆக்கிரமிப்பு எதிலிருந்து பாதுகாக்கிறது தான் அதனுடைய நோக்கம். அதுதான் வந்து இறையாண்மை. எந்த ஒரு நாட்டினாலையும் நம்ம நாட்டை வந்து அடக்க முடியாது. அதுதான் வந்து இறையாண்மை. அதிகாரமும் அவரோடது. அதுதான் அதுக்கு அதிகாரம் உடையவர் யாருன்னா அரசர். அந்த அரசர் யாருன்னா அசோகர். அப்போ மந்திரி பரிஷத் என்னும் ஒரு அமைச்சரவை அரசருக்கு உதவுறதுக்கு. அப்போ அரசருக்கு உதவுறதுக்கு மந்திரி பரிஷத் என்பது ஒரு அமைச்சரவை, அது அவருக்கு இருந்தது. அந்த அமைச்சரவையில யாரெல்லாம் இருந்தாலும் பார்ப்போம். ஒரு புரோகிதர், ஒரு சேனாதிபதி, ஒரு மகா மந்திரி, ஒரு இளவரசர். இந்த 4 பேர்களை கொண்டதுதான் வந்துட்டு ஒரு மந்திரி பரிஷத். இந்த 4 பேர் கொண்ட குழுவுக்கு தான் மந்திரி பரிஷத். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசருக்கு உதவி புரியதற்காக வச்சிருந்தார். அது மட்டுமல்லாது மிக சிறந்த உளவுத்துறையையும் கொண்டிருந்தார். அதாவது உளவு பார்க்கறது. ஏன்னா மற்ற நாடுகள்ல இருந்து ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு யாராவது வராங்கன்னு சொல்லிட்டு அங்கங்க உளவாளிகளையும் வச்சிருப்பாரு. அப்படி ஒரு பிரிவும் ஒரு துறையும் வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. அப்போ வருவாய் முறை எப்படி வந்துட்டு அரசு எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டோம். அரசர் எப்படி நிர்வாகம் பண்ணுன்னு பார்த்தாச்சு. இது இப்போ வருவாய் எப்படி இருக்குது மகத அந்த மௌரிய பேரரசுன்னு பார்ப்போம். நிலங்களே வந்து அரசுக்கு வந்து அதிக வருவாயை ஈட்டி தந்தது. அப்போ ஒரு நாட்டுடைய அரசு வந்து நடத்துறதுக்கு எது வருவாயா இருந்ததுன்னா நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாய்கள் தான் முக்கியமா வருவாயா இருந்தது. லும்பினியில் உள்ள அசோகருடைய கல்வெட்டு, லும்பினி எங்கன்னு பார்த்தோம், லும்பினி தோட்டம் நேபாளம்னு பார்த்தோம். நேபாளத்துன்னு பார்த்தோம். அப்போ அங்க அசோகருடைய கல்வெட்டு வந்துட்டு, ஏன்னா அவர் பிறந்ததே எங்க புத்தர் பிறந்தது லும்பினி தோட்டதுன்னு பார்த்தாச்சு. அப்போ அசோகர் பின்பற்றது புத்த மதத்தை தான் பின்பற்றிருப்பாரு. அப்போ லும்பினியில ஒரு கல்வெட்டு வந்து அசோகருடைய கல்வெட்டு ஒன்று இருக்கு. அது எதை பத்தி சொல்லுதுன்னா பாலி மற்றும் பாகா என்றும் 2 வரிகளை வந்து கொடுங்க. அப்போ பாலி என்பதும் பாகா என்பதும் வரி. அந்த 2 வகையான வரிகளை வந்துட்டு இந்த லும்பினியில் உள்ள அசோகருடைய கல்வெட்டு வந்து விவரிக்குதுன்றாங்க. அது மட்டுமல்லாமல் மொத்த விளைச்சலில் 1/6 பங்கு தான் இந்த பாகா நிலத்திற்கு நிலவரியாக வசூல் செய்வது தான் வந்துட்டு இந்த பாகா என்பது. எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6 பங்குல 1 பங்கு வந்துட்டு நிலவரியாக வசூலிப்பாங்க. பாலி என்பதும் அதே மாதிரி தான், 1/6 பங்கு தான் வசூலிப்பாங்க. அது மட்டும் இல்லாம முக்கிய வருவாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலங்கள். கூடுதல் வருவாயாக எதுன்னு பார்த்தீங்கன்னா காடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களின் மூலம் வருவாய், சுரங்கங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய், உப்புக்கே அப்பவே வரி போட்டிருக்காரு அசோகர். உப்பு மற்றும் நீர் பாசனம், தண்ணி நீ பாய்ச்சினா அதுக்கு உண்டான வரி. இதிலிருந்து பெறப்பட்ட வரிகள் அரசுக்கு கூடுதல் வரியாக அமைந்தது. அது வந்துட்டு முக்கியமான வருவாய். இதெல்லாம் கூடுதல், மிச்சமா எக்ஸ்ட்ரா இருக்கிற வரிகள்லாம் இந்த வரிகள்னு சொல்றாங்க. அப்போ அரசு வருவாயில் பெரும் பகுதி வருமானம் வந்தாச்சு. அந்த வருமானத்தை எதுக்கெல்லாம் செலவு பண்றான்னு பார்க்கும். பெரும் பகுதி அரசுக்கு வந்த அந்த வருமானங்களை இராணுவம், ஏன்னா மற்ற நாட்டுகள்ல இருந்து நாட்டை பாதுகாக்கணும் இல்லையா. அப்போ இராணுவம் வலுவாக இருந்தால் தானே மற்ற நாடுகள்ல இருந்து பாதுகாக்க முடியும். அப்போ இராணுவத்திற்குன்று ஒரு வருவாயை வந்துட்டு ஒதுக்குறாரு. ஒரு பெரும் பகுதியை வந்துட்டு இராணுவத்திற்காக ஊதியம், சம்பளம் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு, அரசு அதிகாரிகள்லாம் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு, அறக்கட்டளைகள். ஏன்னா அவர் வந்து மதம் மாற்றம் பெற்றதுக்கு அப்புறம் அறக்கட்டளைகள்லாம் நிறைய நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீர்ப்பாசன திட்டங்கள், சாலைகள் அமைக்கிறது போன்ற பொது பணிகளுக்காகவே வந்துட்டு அவருடைய பெரும் பகுதிகளை செலவழிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. நீதி நிர்வாகம், நீதி எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். அரசரே நீதித்துறையின் தலைவர். அப்போ ஒரு நீதிமன்றம் இருக்குதுன்னா அந்த நீதிமன்றத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசர். அவரே மேல்முறையீட்டாக நீதிமன்றமாக இருந்தது. எப்படி வந்துட்டு இங்க வந்துட்டு
ஹைகோர்ட் இருக்குதோ அதே மாதிரி உயர் நீதிமன்றம் இருக்குதோ, உயர் நீதிமன்றத்துக்கு மேல உச்ச நீதிமன்றம். அப்போ உயர் நீதிமன்றமும் அவரே, உச்ச நீதிமன்றம் அவரேன்றாரு. அந்த நீதித்துறை தலைவர் அவரேன்னு சொல்றாங்க. அவர் அரசர் தனக்கு கீழான பல துணை நீதிபதிகள் அவரே நியமிச்சிட்டாரு. தண்டனைகள்லாம் கடுமையாக இருந்தது. அப்போ அரசருக்கு தேவையான பல துணை நீதிபதிகள் அவரே நியமிச்சுக்கிட்டாரு. அவரே வந்துட்டு நீதித்துறையின் தலைவராக இருந்திருப்பாரு. கீழ் நீதிமன்றமும் மேல் நீதிமன்றம் அவராகவே 2 நீதிமன்றத்திற்கும் அவராகவே இருந்திருப்பாரு. அவர்தான் நிர்வாகம், அவர்தான் அதிகாரம் பெற்றவராக இருந்திருப்பாரு. அதே மாதிரி தண்டனைகள்லாம் அவர் காலத்தில் எப்படி இருந்ததுன்னா கடுமையாக இருந்ததுனாங்க. ராணுவ நிர்வாகம் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஏன்னா ராணுவத்திற்கு பெரும் பகுதி செலவச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராணுவ நிர்வாகம் எப்படி இருந்தது? ராணுவம் பார்த்தீங்கன்னா அரசரே படைகளின் தலைமை தளபதி ஆவார். அரசர் தான் வந்துட்டு அந்த படை இருந்தது இல்லையா, ராணுவ படை, அதனுடைய தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசர் தான். ராணுவ படைக்கு தலைமை தளபதி அரசர். 30 நபர்களை கொண்ட குழு 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுக்களாக பிரிக்கப்படும். ஒவ்வொரு குழுவும் கீழ்கண்ட நிர்வாகம். அதாவது ராணுவம் வந்துட்டு தலைமை தளபதியாக அரசர் தான் இருந்திருப்பாரு. இந்த படைக்கு எத்தனை பேர் கொண்ட குழுன்னு பார்த்தீங்கன்னா 30 நபர்களை கொண்ட குழு இருக்கும். இந்த மொத்தம் எத்தனை குழு பார்த்தீங்கன்னா 6 குழுக்களாக, இந்த 30 பேர் 6 குழுவா பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு குழுவிலும் எத்தனை பேர்னா 5 பேரா இருப்பாங்க. அப்போ ஒரு குழுவில் 5 பேர்னா மொத்தம் 6 குழு, மொத்தம் 30 நபர்கள். என்னெல்லாம் நிர்வாகம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று கடற்படை, ஆயுதங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து மற்றும் விநியோகம் பண்றதுதான் இந்த ஆயுதம் சம்பந்தப்பட்ட படை. அதுக்கப்புறம் காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, இத்தனை 6 படைகள். ஒவ்வொரு படையிலையும் 5 நபர்கள் கொண்டது தான் ஒரு படையிலையும். இது மொத்தம் 30 பேர் கொண்ட குழு தான் வந்துட்டு இராணுவத்திற்கானது. அதுக்கப்புறம் நகராட்சி நிர்வாகம் எப்படி இது? நகரம் மற்றும் மாநகரத்தை நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க. அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரிகள் எத்தனை பேர்? நகரத்தை நிர்வாகம் செய்வதற்காக 30 உறுப்பினர்கள் கொண்ட குழுவானது 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுக்களாக, எப்படி அதே மாதிரி 30 பேர் 6 குழு 5 உறுப்பினர்கள் கொண்டு 6 குழுவா பிரிச்சிருப்பாங்க. அப்போ நகர நிர்வாகம் நகரிகா என்னும் அதிகாரியின் கீழ். அப்போ நகரத்தை எந்த அதிகாரி கீழே? நகரிகா என்ற ஒரு அதிகாரியின் கீழே தான் நகர நிர்வாகம் இருந்ததுன்றாங்க. அவருக்கு உதவி செய்வதற்கு ஸ்தானிகா மற்றும் கோபா என்னும் அதிகாரிகள் உதவி செய்வதற்காக. அப்ப நகரிகா என்பது ஒரு அதிகாரி, அது நகரத்தை நிர்வாகம் பண்றதுக்கு இருந்தாரு. இவருக்கு உதவி செய்யறதுக்கு ஸ்தானிகா, கோபா 2 உயர் அதிகாரிகள் உதவி செய்யறதுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு பாக்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ருத்ரதாமனின் ஜுனாகத் மற்றும் கிர்னார் கல்வெட்டு. இந்த ஜுனாகத் மற்றும் கிர்னார் கல்வெட்டு யாரோடது பார்த்தீங்கன்னா ருத்ரதாமன் எழுதியது. இது எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சுதர்சனா ஏரி என்னும் நீர்நிலையை உருவாக்கப்பட்டதை பற்றி கூறுகிறது. அப்போ சுதர்சனா ஏரி என்பது எதை பத்தினா நீர்நிலைகள். ஏன்னா நீர்நிலைகள்லாம் வரி போட்டதுன்னு பார்த்தோம். அப்போ நீர்நிலை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றது இந்த ஜுனாகத் மற்றும் கிர்னார் கல்வெட்டு சொல்லுது. ருத்ரதாமனுடையது. இது யாரோட காலத்துல உருவாக்கப்படும்? இதற்கான பணிகள் சந்திரகுப்த மௌரியரின் காலத்தில் தொடங்கப்பட்டது. அசோகரின் காலத்தில் பணிகள் நிறைவு பெற்றது. அப்போ இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் தொடங்கி அசோகர் காலத்தில் தான் இந்த பணிகள் நிறைவடைந்துன்னு சொல்றாங்க. இந்த மௌரிய பேரரசுடைய நாணயம் எப்படி பணம் பார்த்தீங்கன்னா வணிகத்திற்காக மட்டும் பயன்படுத்தல. அரசாங்கம் பணியாளர்களுக்கு ஊதியத்தை சம்பளம் பணமாக கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா சம்பளத்தை பணமாகவே கொடுத்துருக்காரு. வணிகத்துக்காக மட்டும் பணத்தை பயன்படுத்தல. எதுக்காகவும் ஊதியத்தை பணமாகவே மக்களுக்கு வேலை செய்யறவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி நாணயத்துல மயில், மலை, பிறை, சந்திர வடிவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள். எது? மயில், மலை, பிறை, சந்திர, அரை சந்திர வடிவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள். இது எல்லாம் பணமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மாசாகாஸ் என்று அழைக்கப்பட்ட செப்பு நாணயங்கள். அப்போ மாசாகாஸ் என்று அழைக்கப்படுவது செப்பு நாணயங்கள். இது அரசினுடைய நாணயங்களாக இது இருந்திருக்கு, செப்பு நாணயம். அது வெள்ளி நாணயம். வணிகமும் நகரமயமாதலும் எப்படி வணிகத்துக்கு போச்சு, வணிகமயத்தின் எப்படி நகரமயமாதல் உருவாச்சுன்னு பார்க்கும். அப்போ வணிகம் செழிப்புற்றது. வணிகம் செய்யப்பட்டதுனால கிரேக்கம் என்பது ஹெலனிக் என்பது மலேயா, இலங்கை, பர்மா ஆகிய நாடுகளுடன் பெருமளவு வணிகம் நடைபெற்றது. அப்போ மௌரிய பேரரசுல கிரேக்கம் என்பது எதை அழைக்கப்படுதுன்னா ஹெலனிக் என்பதுதான் கிரேக்கம் என்று அழைக்கப்படுது. இந்த பகுதி மலேயா, இலங்கை, பர்மா போன்ற நாடுகளுடன் பெருமளவு வணிகம் நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில், இதெல்லாம் வெளிநாடுகள், இந்தியாவில் காசி, பனாரஸ், காசி என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ், வங்கா என்பது வங்காளம், காமரூபம் என்பது அஸ்ஸாமும், தமிழகத்தைச் சேர்ந்த மதுரைக்கும் வந்திருக்காங்க. ஆகிய இடங்களில் சிறப்புமிக்க துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன என்பது அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் அர்த்த சாஸ்திரம் யாரோட நூலுன்னு பாருங்கம்மா. இந்த நூலுக்குரிய ஆசிரியர் மட்டும் பாருங்க நீங்க.
இந்த துணிகள் நெய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்படுவதற்கான குறிப்பு வந்து யார் சொல்லி அர்த்த சாஸ்திரத்துல வந்து சொல்லியிருக்காரு. இதன் ஆசிரியர் யாருன்னு பாருங்க. இது காசி என்பது பனாரஸ், வங்கா என்பது வங்காளம், காமரூபம் என்பது அஸ்ஸாம், தற்போது அழைக்கப்படுவது அஸ்ஸாம், மதுரை என்பது தமிழ்நாட்டில் இருக்குது. இது எல்லாம் பத்தி துணிகள் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படுது அர்த்த சாஸ்திரம் வந்து சொல்லுதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள், இறக்குமதி பொருட்கள், இதெல்லாம் நம்ம நாட்டுல நமக்கு தேவைக்கு போக உபரி பொருட்களா இருந்து வெளிநாட்டுகள் ஏற்றுமதி பட்டோம். எந்தெந்த பொருட்களை நம்மளால உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களை மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி நம்ம நாட்டு மக்களுக்காக இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு பார்ப்போம். அப்ப நறுமண பொருட்கள், நம்ம நாட்டில் நறுமண பொருட்கள் அதிகமா இருந்தால் என்ன செஞ்சோம், உற்பத்தி பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சோம். அப்போ முத்துக்கள், வைரங்கள், பருத்தி இழை துணி, தந்தத்திலான பொருட்கள், சங்குகள், சிப்பிகள், இதையெல்லாம் நம்ம நாட்டுல கிடைஞ்சது. அதிகமா நம்ம தேவைக்கு போனது என்ன செஞ்சோம், ஏற்றுமதி பண்ணிட்டோம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். குதிரைகள், தங்கம், சுண்ணாம்பு, கண்ணாடி பொருட்கள், மெல்லிய நூலாலான கைத்தறி துணி. இந்த மெல்லிய நூலாலான கைத்தறி துணிக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா லினன் என்று பொருள், லினன் துணி என்று அழைக்கப்படுது. இது எல்லாம் நம்ம நாட்டுல விளையாதுன்னா நம்மளுக்கு தேவைன்றதுனால வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அவருடைய காலகட்டத்துல. அப்போ மௌரியருடைய நாணயங்கள், இது ரெண்டும் வந்துட்டு அவருடைய காலகட்டத்தில் இருந்த நாணயங்கள். இதெல்லாம் சின்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டுள்ள பாருங்க. மௌரியருடைய கலை மற்றும் கட்டடக்கலை, அவங்க கலைத்திறன் எப்படி இருந்தது, அவங்களுடைய கட்டணக்கலை எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். மௌரியர் கால கலையை 2 வகையாக பிரிக்கிறாங்க. எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க மைண்ட் மேப் நீங்களே போடணுமா. கலை கட்டடக்கலைன்னா உள்ளூர், அரச கலைகள், அவ்வளவுதான். உள்ளூர் கலையில எது வருது, அரச கலையில எது வருது, இப்படிதான் நீங்க மைண்ட் மேப் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மௌரிய பேரரசுன்னு போட்டீங்கன்னா அதுல இருந்து மொத்த சப் டைட்டில் போட்டு நீங்க அப்படியே ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ண வேண்டியதான் பிள்ளைகள். நீங்க பாருங்க, உள்ளூர் கலைகள் பார்த்தீங்கன்னா யக்ஷன், யக்ஷி உருவச்சிலைகள் வந்து உள்ளூர் கலைகள். அரச கலைகள்லாம் வந்து அரசருடைய கலைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனைகள், பொது கட்டிடங்கள், ஒற்றைக்கல் தூண்கள், பாறை குடைவரை கட்டிடங்கள், ஸ்தூபிகள், இதெல்லாம் அரச கலைகள். இது வந்து உள்ளூர் கலைகள், உள்ளூர் மக்களால் செய்யப்பட்ட கலைகள். இதெல்லாம் அரசரால் உருவாக்கப்பட்ட அவர் ஆட்சியின் போது உருவாக்கப்பட்ட கலைகள் இதெல்லாம். அப்ப யக்ஷன் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யக்ஷன் என்பது நீர், வளம், மரங்கள், காடுகள், காட்டு சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள். யக்ஷன் என்பது ஒரு கடவுள். எதனோடு தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா நீர், வளம், மரங்கள், இயற்கை கடவுள், இயற்கைக்கான கடவுள் தான் யக்ஷன். அப்போ யக்ஷனுடைய பெண் உருவம் தான் வந்து யக்ஷி, அவ்வளவுதான். அப்புறம் யக்ஷன், யக்ஷியுடைய சிலைகள். இது ஸ்தூபினா என்னன்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் வந்து அரசருடைய கலைகள் இல்லையா. இப்போ ஸ்தூபி எல்லாம் பார்க்கலாம், கட்டடக்கலையெல்லாம் பார்த்தா. இப்போ ஸ்தூபியை படுத்து கொடுத்துருவாங்க. ஸ்தூபியானது செங்கல் மற்றும் கற்களால் கட்டப்பட்டுள்ள அரைக்கோள வடிவமுடைய குவிமாடம் போன்ற ஒரு அமைப்பு தான் ஸ்தூபி. அது பிக்சரை பார்ப்போம் பாருங்க. ஸ்தூபி எதால் ஆனதுன்னா செங்கல் மற்றும் கற்களால் கட்டப்பட்ட எந்த வடிவம் பார்த்தீங்கன்னா அரைக்கோள வடிவத்தில் கட்டப்பட்டது தான் ஒரு குவிமாடம் போன்ற அமைப்பு தான் வந்து ஸ்தூபி. இதுல என்ன இருக்கு, இந்த ஸ்தூபியில வந்துட்டு புத்தருடைய, ஏற்கனவே போன வகுப்பிலே பார்த்தோம் பாருங்க, புத்தருடைய உடல் உறுப்புகளின் எச்சங்கள் இந்த ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டு கட்டப்பட்டதுதான் இந்த ஸ்தூபி. எந்த வடிவம் பார்த்தீங்கன்னா அரைக்கோள வடிவத்தில் அமைக்கப்பட்டதுதான் இந்த ஸ்தூபி. இது எங்க இருக்குன்னு பாருங்க. நேற்று உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தது, இப்போ உங்களுக்கு விளங்கிட எங்க இருக்குன்னு. மத்திய பிரதேச மாநிலம், தலைநகர் பார்த்தீங்கன்னா போபால். இப்போ தமிழ்நாட்டினுடைய தலைநகர் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு இந்தியாவுடைய தலைநகர் எதுன்னு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இது ரெண்டுத்து கூட இப்போ இதனுடைய தலைநகர் தெரிஞ்சுக்கோங்க. மத்திய பிரதேசனுடைய தலைநகர் எதுனா போபால். இந்த போபாலுக்கு அருகே தான் என்ன இருக்குதுன்னா சாஞ்சி ஸ்தூபி. இந்த சாஞ்சி ஸ்தூபி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தருடைய உடல் உறுப்புகளின் எச்சங்கள் தான் இங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. அதன் மையத்தில் வைத்து கட்டப்பட்டது தான் இந்த ஸ்தூபி இங்க இருக்குது, மத்திய பிரதேஷ். சாரநாத் ஒற்றைக்குள், அது வந்துட்டு சாஞ்சி, இது வந்து சாரநாத். சாரநாத் பத்தி பார்த்தோம்னா இது வந்து ஒற்றைக்கல் தூண், ஒரே ஒரு கல்லால் ஆன தூண் தான் வந்து சாரநாத். இதுதான் ஒற்றைக்கல் தூண். இது இத்தூணின் சிகர பகுதியில் தர்ம சக்கரம் வந்து இடம்பெற்றிருந்தது. தர்ம சக்கரம், இந்த சக்கரம், இந்த சிங்க முகம், இதுதான் நம்ம இந்திய அரசு வந்து ஏற்றுக்கொண்டதுன்னு பார்த்தோம். இப்ப பாருங்க, இந்த ஒற்றைக்கல் தூண் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாரநாத். இந்த சாரநாத் எங்க இருக்குதுன்னு தேடுங்க நீங்க. பாறை குடைவரை கலையின் தொடக்கம். அப்ப பாறைகளை குடைந்து கலைகள், அதாவது பாறை இருக்குதுன்னா அதை குடைஞ்சு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கட்டடக்கலைகள் வந்து தொடங்கியிருப்பாங்க. அந்த எந்த காலகட்டம் தான் இது, மௌரிய பேரரசு காலகட்டம் தான் வந்து பாறை குடைவரை கோவில்களை தொடங்குச்சுன்றாங்க. அப்போ இந்த பாறை குடைவரை கோயிலுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறாங்க. நாகார்ஜுனா பராபர் குன்றில் உள்ள பாறை குடைவரை குகை கோவில்கள் எங்க இருக்குதுன்னா நாகார்ஜுனா பாபர் குன்றுல ஒரு பாறை குடைவரை குகை கோவில் இருக்குது. இது காலகட்டம், தொடங்கின காலகட்டம். இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் புத்தகயா எங்க இருக்குன்னு பார்த்தோம்,
தேடுங்க. புத்தகயாவுக்கு வடபுறம் பல குகைகள் இருக்குது. அப்படி பராபர் குன்றில் உள்ள 3 குகைகளில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெடுங்க. எந்த குன்று பார்த்தீங்கன்னா இந்த பராபர் குன்றுல 3 குகைகள் இருக்கு. அந்த 3 குகைகள்ல அசோகருடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு அவர் வந்து மக்களுக்கு அர்ப்பணிப்பு செஞ்சாருன்ற 3 குகை கல்வெட்டுகள்ல வந்துட்டு எழுதியிருக்காங்கன்னு சொன்னேன். இந்த குகைகள் யாருக்காக அமைத்து தரப்பட்டன என்ற விவரங்கள் அடங்கிய கல்வெட்டு தான். இந்த குகை வந்துட்டு 3 குகை வந்துட்டு அசோகருடைய அர்ப்பணிப்பு பத்தி சொல்லுது. எங்க பராபர் குன்றில் இருக்கிற இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புத்தகயாவுக்கு வடபுறமா இருக்குதான் இந்த குகைகள் வந்து. இது எதை பத்தி சொல்லுதுன்னா இந்த குகை வந்து அவர் யாருக்காக அமைச்சு தரப்பட்டது அப்படின்ற விவரங்கள் அடங்கிய அந்த கல்வெட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லோமாஸ் என்பது ஒரு ரிஷி குகை. லோமாஸ் ரிஷி குகை எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பராபர்ல இருக்குது. இப்படி ஒரு குகை வந்துட்டு எங்க இருக்குன்னா பராபர்ல இருக்குதான். இதுக்கு பேர் என்னன்னா லோமாஸ் ரிஷி குகை. அதாவது கற்களை குடைந்து அதுக்குள்ள வந்துட்டு இதுதான் இது குடைஞ்சி அவங்களுடைய கைத்திறன்களை வெளிப்படுத்த வந்து குடைஞ்சு செய்யறது தான் வந்துட்டு குடைவரை கோவில்கள். இது வந்துட்டு இவருடைய காலகட்டத்தில் தான் உருவானது. அப்ப நாகார்ஜுனா கொண்டாவில் உள்ள 3 குகைகளில் வந்து நாகார்ஜுனா கொண்டாவில் 3 குகைகள்ல யாரை பத்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தசரத மௌரியரின் அசோகருடைய பேரன். தசரத மௌரியர் என்பது யாருன்னா அசோகருடைய பேரன். அவரை பத்தி குறிப்பு வந்து இந்த கல்வெட்டுல இருக்குது. நாகார்ஜுனா கொண்டாவில் உள்ள 3 குகைகள்ல தசரத மௌரியரன் பத்தி இருக்குதான். அவர் யாருன்னா அசோகருடைய பேரன். மௌரிய பேரரசு ஏன் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு பார்ப்போம். மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கான காரணம். மௌரிய பேரரசு என்னென்ன காரணத்துக்காக வீழ்ச்சி அடைஞ்சது? அசோகருக்கு பின் வந்த அரசர்கள் மிகவும் வலிமை குன்றியவர்களாக இருந்தாங்க. அதாவது அசோகர் நல்ல வலிமையான மிக்கதனாலதான் அவ்வளோ பெரிய பகுதிகளையும் கைப்பற்ற முடிஞ்சது, அதை ஆட்சி புரிய முடிந்தது. ஆனா அவருக்கு பின் வந்த வாரிசுகளா இருக்காங்க இல்லையா, வலிமை குன்றியவர்களாக இருந்ததுனால அந்த அந்த வந்து வீழ்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப பேரரசின் பல பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்ற கலகங்கள். அப்போ வலிமை குன்றதுனால என்ன செய்வாங்க, மற்றவங்க வந்து அச்சுறுத்தல் கலகம் செய்வாங்களே, அச்சுறுத்தல் நடக்கதானே செய்யும். அதுதான் வந்து பேரரசு வீழ்ச்சி ஆனது அப்புறம் என்ன ஆகுதுன்னா கலகங்கள் வந்து நடைபெறுது. மற்ற பகுதி வந்து வருவாங்க எல்லாரும் படையெடுக்க. அதுக்கப்புறம் பாக்டீரியா நாட்டை சேர்ந்தவர் என்பது பாக்டீரியா என்ற நாட்டை சேர்ந்தவர் தான் அந்த கிரேக்கர்களுடைய படையெடுப்பு பேரரசை வந்து மேலும் வலிமை குன்ற அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த பாக்டீரியா நாட்டில இருந்து கிரேக்கர்கள் வந்து படையெடுத்து வந்து அச்சுறுத்திட்டே இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. அப்போ மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யாருன்னா பிரகத்ரதா. அவருடைய படை தளபதி யாருன்னா புஷ்யமித்திர சுங்கரால் கொல்லப்பட்டாரு. அவரே வந்து சுங்க வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். அப்ப கடைசி அரசர் யாருன்னா மௌரிய பேரரசின் கடைசி அரசர் வந்துட்டு பிரகத்ரதா தான் வந்து கடைசி அரசர். அவருடைய அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்யமித்தர். அவரால் வந்து கொல்லப்பட்டதுனால இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தனா சுங்க வம்சத்தை சேர்ந்ததுன்னு. அப்போ அவரை கொண்டுட்டு இவருடைய வம்சத்தை நிறுவுறார். இப்படிதான் வந்துட்டு அடுத்த அரசாட்சி வந்து அமைகிறதுக்கு காரணமாக அமையுது. இது வீழ்ச்சி அடையுது. இப்படிதான் வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போய்கிட்டே இருக்கும். அப்போ பண்டைய பெயர் ராஜகிரகம், பாடலிபுத்திரம், கலிகா இதெல்லாம் அந்த காலத்துல வைக்கப்பட்ட அந்த இடங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள். அந்த பெயர்கள் வந்து தற்போது என்ன பெயர் மாற்றம் அடைந்திருக்குன்னு பார்ப்போம். ராஜகிரகம் என்பது ராஜ்கிர், பாடலிபுத்திரம் என்பது பாட்னா, கலிங்கம் என்பது ஒடிசா. கலிங்கா என்பது இப்போ ஒடிசா தான் கலிங்கா என்று அழைக்கப்பட்டது. அப்போ இப்போ வந்து பாடலிபுத்திரம் என்பது பாட்னா எங்கன்னு பார்த்தோம் பீகார், ராஜ்கீர் என்பது ராஜகிரகம். இதுதான் வந்துட்டு அக்காலத்தில் பெயர் மாற்றம் அடைந்தது. உலகம் அந்நாளில் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். சீன பெருஞ்சுவர் இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான பல கோட்டை சுவர் தான் வந்துட்டு இந்த சீன பெருஞ்சுவர். இது குன்சி ஹங் என்னும் பேரரசர் தனது பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்த சுவர்களை வந்து இணைச்சிருப்பார். அதாவது சீன பெருஞ்சுவர் என்பது நாட்டை பாதுகாக்கிறதுக்காக கட்டப்பட்ட கோட்டை தான் வந்து இந்த சுவர். இந்த யாரால வந்து இது இணைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டை வட எல்லையை, எந்த எல்லைனா வடக்கு எல்லையை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக அப்படி பாதுகாப்புக்காக கோட்டப்பட்ட கோட்டைகள் வந்துட்டு அப்படியே இணைச்சிருப்பார். எப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டில். யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்சி ஹங் என்ற பேரரசர். இதுக்கு ஒரு சீன பெருஞ்சுவருக்கு ஒரு படமே இருக்குமா, பாக்குறேங்க. இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். இந்த படத்தை கூட பாருங்க. இந்த கிரேட் வாலோ என்னமோ தான் தமிழ் படமா இங்கிலீஷ் படமான்னு தெரியல, பாருங்க. சீன பெருஞ்சுவர் உலகம் அந்த நாள்ல எப்படி இருந்தது, இந்த சீன பெருஞ்சுவர் பாருங்க.
இதை பாதுகாப்பாக கட்டப்பட்ட கோட்டை தான். பின்னால் என்ன செஞ்சாரு, அப்படியே மொத்தமா ஒண்ணா இணைச்சிட்டாரு. அது ஒரு வால் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒலிம்பியாவின் ஜிஎஸ் என்பது கோவில். இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, கிரீஸ் நாட்டில் உள்ள ஒலிம்பியாவில் கிமு 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் தான் வந்து ஜியஸ் என்ற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இது பண்டைய உலகில் இருக்கிற அதிசயங்கள்ல 7 அதிசயங்கள்ல இதுவும் ஒன்றாம். இது எந்த கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா, ஜியஸ் என்ற கடவுளுக்காக கட்டப்பட்டது. எந்த நூற்றாண்டுனா 5ஆம் நூற்றாண்டு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரீஸ் நாட்டுல ஒலிம்பியாவில் கட்டப்பட்டது தான் வந்து ஒலிம்பியாவின் ஜியஸ்.